கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம். நாகம் தனக்கும் ராக்கதற்கும் நமக்கும் சரணாம். ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியவோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. உத்தமமான ஸ்ரீராம நவமின்னு சொல்லக்கூடிய இந்த சுதினத்திலே நம்மையெல்லாம் கடை தேற்றுவதற்காக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணிய சுதினம் என்று, அதுபோலவே நம்மையெல்லாம் கடை தேற்றுவதற்காக பங்குனி மாசத்திலே புஷ்ய நட்சத்திரத்திலே திரு அவதாரம் பண்ணி பிரசித்த வைபவசாலியாக எழுந்தருளியிருந்த ஜெகதாச்சாரியரான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனுடையதான திருநட்சத்திரம் நாளைக்கு அந்த ஆண்டவனுடைய வைபவத்தை யதாசக்தி அனுபவிக்கப் போகிறோம். 1907 வருஷம் ஸ்ரீரங்கத்திலே, ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் பெரியாசிரமத்திலே அப்போது காட்டந்தேத்தி ஆண்டவன் ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் எழுந்தருளியிருந்த சமயம். அப்போ பூர்வாச்சாரியரான ஸ்ரீமத் பெரியாண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனுடைய திருநட்சத்திரம் நடந்தது மாசி புஷ்யம் அன்னைக்கு. அதுக்காக பெரியாசிரமத்து சிஷ்யாலாம் நிறைய பேர் ஸ்ரீரங்க ஆசிரமத்துக்கு போயிருந்தா. ஸ்ரீமத் ஆண்டவன் பெரியாண்டவன் திருநட்சத்திரம் அனுஷ்டிச்சாருது, போய் ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கணும்ன்றதுக்காக ஆசிரம சிஷ்யாலாம் நிறைய பேர் போயிருந்தா. அந்த திருநட்சத்திரத்தை காட்டந்தேதி ஸ்ரீமத் ஆண்டவன் உபயவேத பாராயணங்களோட கூட ரொம்ப ஆச்சரியமா ஒரு பெரிய உற்சவம் போலே பண்ணி வைத்தார். அந்த உற்சவத்திற்கு வந்திருந்த சிஷ்யால ஸ்ரீ உவே திருக்குடந்தை பத்மநாபாச்சாரியர் சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமியும் ஒருத்தர். அவர்தான் நம்ம திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பூர்வாசிரம திரு தகப்பனார். அந்த சுவாமியும் எல்லா சுவாமிகளை போலவும் பெரியாண்டவனுடைய திருநட்சத்திரத்திலே அன்வைத்து விட்டு ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லாம் வாங்கிட்டு மகோத்சவம் முடிஞ்சும் கூட ஒரு நாள் காட்டந்தேத்தி ஆண்டவனுடையதான ஆசிரமத்திலே எழுந்தருளியிருந்து ஆண்டவன் திருவடியில பரிச்சரியைகள் பணிவிடைகள் சுசுரூஷைகள் எல்லாம் பண்ணிட்டு சுவாமி அனுகிரகத்தை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு தங்கியிருந்தார். அந்த மாதிரி திருநட்சத்திரம் ஆனாவிட்டு ஆச்சாரியனுடைய கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு ராத்திரி ஆண்டவன் சயனிச்சுன்றதுக்கு அப்புறம் இந்த சுவாமியை சயனிச்சுக்கலாம் அப்படின்னு போய் படுத்துனுட்டார். ஆண்டவன் சயனிச்சுருக்கார். பின்னால ஒரு 4 மணிக்கு காட்டந்தேத்தி ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ஒரு ஆச்சரியமான ஸ்வப்னம். காட்டந்தேத்தி ஸ்ரீமத் ஆண்டவன் பூர்வாசிரமத்திலேயே நிறைய மந்திரங்களை எல்லாம் ஜபித்து மந்திர சித்தி பெற்ற ஆண்டவன். ஸ்ரீமத் ஆண்டவன் மந்திர ஜபம் பண்ணி என்ன சொன்னாலும் பலிக்கும், எது பண்ணினாலும் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு சித்தி உண்டு காட்டந்தேத்தி ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு. இந்த துஷ்ட சக்திகள், துஷ்ட வேலைகள் பண்றவா, சித்து வேலைகள் பண்றவா, இவாளுடையதான எந்த ஒரு காரியமும் ஸ்ரீமத் ஆண்டவனிடத்துல எடுபடாது. ஆண்டவனை கண்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இவாளுக்கெல்லாம். அப்பேற்பட்ட மந்திர தபஸ்வியா எழுந்தார் காட்டந்தேத்தி ஆண்டவன். அதுக்கு காரணம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஹயக்ரீவ உபாசனம் பண்ணக்கூடியவர், லக்ஷ்மி ஹயக்ரீவ உபாசகர். அதனால வருங்காலத்திலே நடக்கப் போகிற விஷயங்களை எல்லாம் கூட எம்பெருமான் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு தெரிவித்தருளுவான். அப்பேற்பட்ட ஒரு வைபவசாலியா காட்டந்தேத்தி ஆண்டவன் எழுந்தார். அந்த சுவாமிக்கு பின்னால 4 மணிக்கு ஒரு ஸ்வப்னம். அந்த ஸ்வப்னம் ஆனா விட்டு ஸ்ரீமத் ஆண்டவன் திடுக்கிட்டு எழுந்துட்டார். எழுந்துட்டு இந்த திருக்குடந்த பத்மநாபாச்சாரிய சுவாமி, இந்த ஆண்டவனுடைய சிஷ்யர் எங்க படுத்துட்டு இருக்கார், எங்க சயனிச்சுட்டு இருக்காருன்னு தேடிட்டு வந்தார் ஆண்டவனே. வந்து பார்த்தா ஆண்டவனுடைய ஆசிரமத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல கூடத்துல சயனிச்சுட்டு இருந்தார் இந்த சுவாமி. அவரை எழுப்பி,
எனக்கு இப்பதான் பெருமாள் லட்சுமி ஹயக்ரீவன் சொப்னத்துல வந்து சேவை சாதிச்சான். பெருமாளுடைய நியமனம் வரக்கூடிய புஷ்ய நட்சத்திரத்தன்னைக்கு உனக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறப்பான் அப்படின்னு பெருமாள் நியமிச்சிருக்கார். இந்த ஸ்வப்னத்தை நான் உனக்கு சொன்னா விட்டு திரும்ப நீ தூங்க வேண்டாம். நல்ல ஸ்வப்னத்தை கண்டுட்டு அல்லது கேட்டுட்டு படுக்கையை கண்டினியூ பண்ணினா தூங்கினா ஸ்வப்ன பலம் போயிடும், ஸ்வப்னம் பலிக்காது. ஆகையினாலே தூங்காதே, வா என்னோட வடதிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடத்துல போய் தீர்த்தாமாடலாம் அப்படின்னு சொல்லி காட்டந்தேத்தி ஆண்டவன் இந்த திருக்குடந்த பத்மநாபாச்சாரிய சுவாமி அழிச்சுண்டு கொள்ளிடத்துக்கு போய் தீர்த்தாமாட போயிட்டார். அங்க போய் நீராட்டம் கண்டருளினார் 2 பேரும். அப்போ அந்த திருக்குடந்தை பத்மநாபாச்சாரிய சுவாமியினுடைய தேவிகள் கர்ப்பிணியா இருந்துட்டு இருந்தா. 9 மாசம் கர்ப்பிணி அந்த அம்மா. 10வது மாசத்துல குழந்தை பிறக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும். எந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கும்ன்றதை எம்பெருமான் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு தெரிவித்தருளினான். அப்பேற்பட்ட ஒரு பகவத் அனுகிரகத்தோட பூர்வாச்சாரியரான காட்டந்தேத்தி ஆண்டவனுடைய அனுகிரகத்தோட அவதாரம் பண்ணினவர் தான் நம்மளோட திருக்குடந்தை ஆண்டவன். காட்டந்தேத்தி ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்சது போலவே திருக்குடந்தை சிவுவே பத்மநாபாச்சாரிய சுவாமிக்கு 1907வது வருஷம் பராபவ நாம சம்பத்சரம் பங்குனி மாசம் புஷ்ய நட்சத்திரத்திலே நம்ம திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவன் அவதாரம் பண்ணினார். காட்டந்தேத்தி ஆண்டவன் சாதிச்சது மாசி புஷ்யத்தன்னைக்கு பெருமாள் சொப்னத்துல சாதிச்ச விஷயத்தை நியமிச்சார். அடுத்த புஷ்யமான பங்குனி புஷ்யத்திலே திருக்குடந்த ஆண்டவனுடைய திரு அவதாரம். அப்படி அவதாரம் பண்றதுக்கு முன்னாலேயே பெருமாளுடைய பூர்வாச்சாரியர்களுடைய கட்டாட்சத்தை பெற்றவர் இந்த ஆண்டவன். மகாபாரதத்துல ஒரு பிரமாணம் உண்டு. ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனஹ சாத்விகா சத்து விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. எந்த ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வரச்ச இந்த லோகத்தை பார்க்கிறச்ச அந்த குழந்தையை மதுசூதனன்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவன் கட்டாட்சிக்கிறானோ, அவனுடைய பார்வை அந்த குழந்தை மேல விழறதோ, அந்த குழந்தை தான் மோட்சத்தை பத்தி ஆலோசனை பண்ணிக்கொண்டு மோட்சம் அடைய வேண்டும் என்கிற ஆசையிலே முமுக்ஷுவா பக்தியோ சரணாகத்தியோ பண்ணி மோட்சத்துக்கு போவான். மோட்சம்னு ஒன்னு இருக்கிறத பத்தி சிந்தனை பண்ணுவான். அப்படி எம்பெருமானுடைய கட்டாட்சம் படாமல் பிரம்மருத்ராதிகளுடைய கட்டாட்சம் பட்டால் தமோ குணமுடையவனாக ரஜோகுணமுடையவனாக மோட்சத்திலே ருச்சி இல்லாதவனாக தெரிந்து கொண்டு காலம் கழித்துக் கொண்டிருப்பான் இந்த பிரமாணம் சொல்றது. தாயனுடைய கர்ப்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தையை எம்பெருமான் கட்டாட்சிக்கிறானே, தன் கண்களாலே குளிர அருளுகிறானே, நோக்குகிறானே, அதற்கு ஜாயமான கட்டாட்சம்னு பேரு. முதல் கட்டாட்சம், முதல் அருள் பார்வை. அப்போ லட்சுமி ஹயக்ரீவனுடைய பார்வைப்பட்டாலே அந்த குழந்தை மோட்சத்துக்கு போகும்னா, குழந்தை கர்ப்பத்துல இருக்கிறச்ச குழந்தை பிறக்கிறதுக்கு 1 மாசம் முன்னாடியே அந்த லட்சுமி ஹயக்ரீவன் தன்னை உபாசிக்கக்கூடிய மகா சிரேஷ்டரான பூர்வாச்சாரியர் ஒரு சுவாமியினிடத்துல சொப்னத்துல சாதித்து அந்த சுவாமியும் இதை அனுகிரகமா பண்ணி அப்படி அவதாரம் பண்ணின திருக்குடந்தாண்டவன் தான் ஒருத்தர் மோட்சத்தை பத்தி சிந்தனை பண்ணி மோட்சம் போனது மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான பேரை மோட்சத்துக்கு அனுப்பி வைத்த பரண்யாசத்தை அனுஷ்டித்து வைத்த உத்தமமான ஆச்சாரியர். அது லட்சுமி ஹயக்ரீவனுடைய கட்டாட்சம், காட்டந்தேத்த ஸ்ரீமத் ஆண்டவனுடைய கட்டாட்சம். இப்படி அவதாரம் பண்றச்சேயே பெருமாளுடைய ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தோட அவதாரம் பண்ணினவர் இந்த ஆண்டவன். அதனாலதான் அத்தனை ஜெகத் பிரசித்த வைபவசாலியா திருக்குடந்த ஆண்டவன் சொன்னாலே ஒரு ஆச்சரியமான யசஸ், ஒரு ஆச்சரியமான கியாதி எங்கும் பரவி இருந்தது ஆண்டவனுடைய புகழ். இப்படி அவதாரம் பண்ணினார். குழந்தை எங்க பிறந்ததுன்னா திருக்கண்டியூர் திவ்யதேசத்துக்கு அருகே முனித்திரய சித்தாந்த கூட்டஸ்தரான திருக்குடந்தை தேசிகன் ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன் அவதாரம் பண்ணின ராயம்பேட்டை அக்ரஹாரம், அதை சேர்ந்த காருக்குடின்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரத்திலே மாதுளருடைய கிரகத்திலே, தாய்மாமாவினுடைய கிரகத்திலே இந்த குழந்தை பிறந்தது. திருக்குடந்தாண்டவன் மாதுளரான தாய்மாமாவான சுவாமியினுடைய ஆத்துல காருக்குடி அக்ரஹாரத்தில் அவதாரம் பண்ணினார். அப்போ விசேஷமா திருக்கண்டியூர் ஹரசாப விமோச்சன பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கிறது. அந்த சமயத்திலே பெருமாள் கருட வாகனத்துல எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். கருட வாகனத்தன்னைக்கு பெருமாள் திருக்கண்டியூருக்கு மட்டும் எழுந்தருளாமல் சுத்தி இருக்கக்கூடியதான் அக்ரஹாரங்களுக்கெல்லாம் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய வழக்கம். அந்த மாதிரி உள்ள குழந்தை பிறக்கிறச்ச
வாசல்ல எம்பெருமான் வீதியில கருட வாகனனா எழுந்தருளி கொண்டிருக்கிறான். அப்படி சுவாமி அவதாரம் பண்ணின போதும் ஒரு திவ்ய தேசத்தை எம்பெருமான் வந்து சுவாமியை கட்டாட்சிக்கிறான். ஜாயமான கட்டாட்சம்னு சொல்லக்கூடியது திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு திருக்கண்டியூர் எம்பெருமானுடையதான அருள் பார்வையாக அமைந்தது. இந்த திருக்கண்டியூர் எம்பெருமானுடைய பெருமையை சொல்லியே ஆக வேண்டும். ஒரே ஒரு பாசுரம் தான் மங்களாசாசனம்னு சொன்னாலும் ஒரு பாசுரமானாலும் திருப்பாசுரம் இது. கலியன் இந்த திவதேசத்தை மங்களாசாசனம் பண்ணுகிற போது, பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்து உண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உய்யலல்லால் மற்றையார்க்கு உய்யலாமே அப்படின்னு கேள்வி கேட்கிறார் ஆச்சரியமா. பிரம்மாவினுடையதான கபாலத்தை ருத்ரன் கிள்ளிவிட அந்த பிரம்ம கபாலம் ருத்ரனுடைய விரலிலே ஒட்டி கொண்டு ருத்ரனாலே சாப்பிட முடியாமல் இருக்க, கஷேத்திரங்கள் தோறும் அந்த கபாலத்தை ஏந்தி பிக்ஷை எடுத்து எந்த கஷேத்திரத்திலே அந்த கபாலமானது நிறைகிறதோ அங்கதான் அந்த கபாலம் ருத்ரனுடைய கையிலிருந்து உதிர்ந்து விழும் அப்படின்னு பிரம்மாவினுடைய சாபம் ருத்ரனுக்கு. எந்த கஷேத்திரத்துல கபாலம் கழண்டு விழும்னு பிக்ஷாடனா பிச்சை எடுத்துண்டு கஷேத்திரம் கஷேத்திரமா ருத்ரன் சுத்தின்னு இருந்தான். பிரம்மாவோ தலைய பறி கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தான். அந்த ருத்ரனுடையதான கபாலம் கழண்டு விழுந்து அவனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது திருக்கண்டியூர்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரம். அதனால எம்பெருமானுக்கு ஹரனான ருத்ரனுடைய சாபத்தை தீர்த்த பெருமாளானபடியினாலே ஹர சாப விமோச்சனன்னு பேரு. இன்னைக்கும் அந்த திருக்கண்டியூர் எம்பெருமானுக்கு அருகே பிரம்மசிரக்கண்டீஸ்வரன் அப்படின்ற பேர்ல பிரம்மாவினுடைய தலையை கிள்ளிய ருத்ரன் அப்படின்ற பேர்ல சிவன் இருக்காருங்க. அங்கு எம்பெருமான் கபால மோட்சம் கொடுத்தான் ருத்ரனுக்கு. அதனால பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் பரவஸ்து பரம்பொருள் கிடையாது. பிரம்மா தலையை இழந்துட்டு நின்னான். ருத்ரன் கையில மண்ட ஓட்டோட ஒட்டிண்டு சாப்பிட முடியாம அவஸ்தப்பட்டான். இவா ரெண்டு பேருடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைத்தவன் ஸ்ரீமன் நாராயணன். அதனால அவள்லாம் பரதத்துவம் இல்ல, இவனே பரதத்துவம்னு ஆழ்வார் பறக்க ஸ்தாபித்தார். அப்படி பரத்வ நிரூபணம் பண்ணப்பட்ட கஷேத்திரம் அந்த திவதேசம். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? எம்பெருமான் உகந்தருளின திவதேசங்கள் எங்கும் தேடி தேடி போய் அந்த எம்பெருமானை சேவித்து அனுபவிக்கிறாளே, அவா மோட்சத்துக்கு போகாம வேறு யார் மோட்சத்துக்கு போவா? அப்ப கலியுகத்துல மோட்சம் போனோம்னா திவதேசம் திவதேசமா போய் எம்பெருமான்களை சேவித்துக் கொண்டு அந்த அர்ச்சாவதாரத்தினாலே ஈர்க்கப்பட்டு அவனிடத்துல சரணாகதி பண்ற போதுதான் மோட்சம் அப்படின்னு இந்த பாசுரம் சொல்றது. இப்படி ஆச்சரியமான சித்தாந்தத்தை சொன்ன பாசுரம் ஒரு பாசுரமானாலும் திருப்பாசுரம். அதனாலதான் சுவாமி தேசிகன் திருமங்கையாழ்வாருடைய அருளி செயல்கள்ல சாரமான பாசுரம்னு ஒரு 3-4 பாசுரத்தை எடுக்கிறச்ச இந்த பாசுரத்தையும் சாதிக்கிறார். மொத்த திருமங்கையாழ்வாருடைய அருளி செயல் அத்தனை பிரபந்தங்களுக்கும் 6 பிரபந்தங்களுக்கும் சாரமா சுவாமி தேசிகன் எடுத்த 4 பாசுரத்துல இது ஒண்ணும். அத்தனை முக்கியமான பாசுரம் இது. அர்ச்சாவதாரத்தில் பிராவண்யம் இல்லாதாருக்கு மோட்சம் இல்லை. அர்ச்சாவதாரத்துல காதல் கொண்டு சரணாகதி பண்றவாளுக்கு தான் மோட்சம், மற்றவாளுக்கு மோட்சம் கிடையாதுன்னு தெளிவா கலியன் சித்தாந்தம் பண்ணக்கூடியதான பாசுரம். அப்படி எம்பெருமானுடைய பரதத்துவம் நிரூபணம் பண்ணப்பட்ட திவதேசம், பிரம்மனோ ருத்ரனோ பரதத்துவம் இல்லை என்று நிரூபணம் பண்ணப்பட்ட திவதேசம், பகவானே பரதத்துவம் என்று நிரூபித்தபடியினாலே உலகம் ஏத்தும்படியாக நின்ற திவதேசம். இந்த திவதேசத்தை சொல்றச்ச மாத்திரம் உலகமேத்தும் கண்டியூர்னு சொன்னார். அப்படின்னா உலகமே கொண்டாடக்கூடிய திருக்கண்டியூர். எதனால திருக்கண்டியூரை உலகமே கொண்டாடுறதுன்னா ஒரு மதமும் இதுதான் பரதெய்வம் இதுதான் பரதெய்வம்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தது. ஆனா எது பரதெய்வம்னு தெளிவா தெரியல. எந்தெந்த மதங்கள் யாரையெல்லாம் பரதெய்வம்னு சொன்னாலோ அதுல ஒருத்தன் தலையை பறி கொடுத்துட்டு நின்னான், ஒருத்தன் கையில கபாலத்தோடு கூட நின்னான். எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைத்து கபால மோட்சம் கொடுத்து தானே பரதத்துவம் என்பதை ஸ்ரீமன் நாராயணன் ஹரசாப விமோசனனாக இந்த திவதேசத்திலே ஸ்தாபித்தருளினானே. அதனால எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று உலகத்திற்கு காட்டிய ஊரானபடியினாலே திருக்கண்டியூர் உலகம் ஏத்தும் கண்டியூர், லோகமே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய புகழக்கூடிய கஷேத்திரமாக மாறியது. அப்பேற்பட்ட திருக்கண்டியூர் எம்பெருமான் ஸ்ரீமத் ஆண்டவன் குழந்தையாக பிறந்த போது வந்து வாசல் அனுகிரகிக்கிறான். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் ஜாயமான கட்டாட்சம் முதல் அருள் பார்வை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த குழந்தை பின்னாளிலே பெரிய ஆச்சாரியராக உத்தமமான சன்னியாசியாக அவதாரம் பண்ணி
அவனுடைய பாரம்யம், அதாவது அவன்தான் பரம்பொருள் என்பதை பலரும் அறிந்து திருந்தி உஜ்ஜீவிக்கும்படியாக ஒரு ஆச்சாரிய சிரேஷ்டராக விளங்கியதுன்னு சொன்னால் அது நம்ம எல்லோருக்கும் நன்னா தெரிஞ்ச விஷயம். உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று யாரெல்லாம் தேடி போய் சேவிக்கிறாளோ அவளுக்கு மோட்சம்னு சொன்னாரே கலியன். அதே மாதிரி இந்த குழந்தை நம்ம திருக்குடந்த ஸ்ரீமத் ஆண்டவன் கண்டியூர், ஸ்ரீரங்கம், திருமையம், திருக்கச்சி, திருப்பேர் நகர், திருக்கடல் மல்லைன்னு சொல்லி எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய அத்தனை திவ்ய தேசங்களையும் தேடி 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 போய் சேவித்து அனுபவித்த மகான். ஆழ்வார்கள் அத்தனை பேருடைய மறு அவதாரம்னு சொல்லலாம் சுவாமிய. அத்தனை தூரம் 4000 திவ்ய பிரபந்தத்திலும் திவ்ய தேச எம்பெருமான்களிடத்திலும் அர்ச்சாவதாரத்திலும் சுவாமிக்கு ஒரு அலாதியான ஈடுபாடு. அதுவும் எப்படி இல்லையாச்சுன்னா தன் திருவடி நோக நடந்தே சேவித்தார். என்னைக்கு ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு சன்னியாசியாக ஆனேரோ அன்னைக்கே வாகனம் ஏறுவதில்லைன்னு சங்கல்பிச்சுண்டு கடைசி பர்யந்தம் ஸ்ரீமத் ஆண்டவன் தன்னுடைய திருவடிகள் நோக, எப்படியானா சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் காடு மேடெல்லாம் 14 வருஷம் திருவடி நோக நடந்தானோ அந்த மாதிரி ஸ்ரீமத் ஆண்டவன் கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கும் மேலாக திருவடி நோக பாரத தேசமெல்லாம் அலைந்து திரிந்து எல்லா திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் நடந்தே மங்களாசாசனம் பண்ணின பெருமை ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு உண்டு. இவர் கச்சி பேர் மல்லை என்று மண்டி திவதேசமா போய் இவர் மோட்சத்துக்கு போனவர் மட்டுமல்ல, எத்தனையோ சிஷ்யர்களுக்கு மோட்சம் வாங்கி கொடுத்தவர். போற இடத்துல எல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவர் இடத்துல சமாசிரயணம் பண்ணிப்பா, சரணாகதி பண்ணிப்பா, காலக்ஷேபம் பண்ணுவா, எல்லாருக்கும் மோட்சம். தான் ஒருத்தர் மோட்சம் போறதுக்காக திவதேசங்கள் தோறும் தேடி அலைந்தவர் அல்ல. திவதேசங்கள் தோறும் இருக்கக்கூடியவா, வழியில் இருக்கக்கூடியவா அத்தனை பேரையும் உஜ்ஜீவிக்கிறதுக்காக திவதேச யாத்திரை போனவர் ஸ்ரீமத் ஆண்டவன். இப்பேற்பட்ட ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு திருத்தகப்பனாரான திருக்குடந்தை பத்மநாபாச்சாரிய சுவாமி ஸ்ரீனிவாசராகவன் திருநாமம் சாத்தினார். குழந்தைக்கு ஸ்ரீனிவாசராகவன் பேரு பூர்வாசிரமத்துல. தகுந்த சமயத்திலே ஜாத கர்மா, பேர் சூட்டக்கூடியதான நாமகரணம், சாதம் ஊட்டக்கூடியதான அன்னப்பிராசனம், ஸ்டிகைன்னு சொல்லக்கூடிய குடுமி வைக்கக்கூடிய சௌள சம்ஸ்காரம், வயசு வந்தாவிட்டு யக்ஞோபவீதம் போட்டு வைக்கக்கூடிய உபநயன சம்ஸ்காரம், பிரம்மோபதேசம், இதெல்லாம் கிரமேண யதாசாஸ்திரம் நடத்தி வைத்தார் திருத்தகப்பனார். அந்தந்த வயசுல நடக்க வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் குழந்தைக்கு தவறாமல் நடத்தி வைக்கப்பட்டது. வேதத்திலே உபயுக்தமா முக்கியமான சில பாகங்கள், அடிக்கடிக்கு சேவிக்கப்படக்கூடிய பாகங்களையும் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடிய அருளிச் செயல் பூரணமாகவும் குழந்தைக்கு திருத்தகப்பனார் அத்தியாபனம் பண்ணி வைத்தார். குழந்தை வேதத்துல முக்கியமான பாகங்களையும் 4000 திவ்ய பிரபந்தத்தை முழுசாகவும் அத்தியனம் பண்ணித்து. அதோடு கூட திருத்தகப்பனார் காவியங்கள், நாடகங்களை எல்லாம் கூட சொல்லி வைத்தார். குழந்தையனுடைய திருத்தகப்பனார் திருக்குடந்த பத்மநாபாச்சாரிய சுவாமிக்கு திருக்குடந்தை 6வது ஆழ்வான் சாரங்கபாணி பெருமாள் சன்னதியில 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கக்கூடிய அருளிச் செயல் கைங்கரியம் இருந்தது. சுவாமி அத்தியாபகர். அந்த கைங்கரியத்துல தன்னுடைய திருக்குமாரரான நம்ம திருக்குடந்தை ஸ்ரீனிவாச ராகவாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய திருக்குடந்த ஆண்டவனையும் அன்வைக்க செய்தார் சுவாமி. சுவாமியும் திருத்தகப்பனார போலவே 4000 பூர்த்தியா அத்தியனம் பண்ணிட்டு நித்தியம் அமுதன் திருவடிவாரத்துல திவ்ய பிரபந்த சேவா காலம் பண்ணி கொண்டு வந்தார். அமுதன் இருக்கிறானே 6வது அமுதன், அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேதான் நமக்கு மீண்டும் 4000 திவ்ய பிரபந்தம் கிடைத்தது. அந்த எம்பெருமானுக்கே நித்தியம் 4000 திவ்ய பிரபந்தம் விஜ்ஞாபிக்க கூடியதான பாக்கியம் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு கிடைச்சதுன்னா, ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு கிடைச்சது ஒன்னொன்னும் உத்தமமான அனுகிரகம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெருமாள் அனுகிரகம், ஆச்சாரியன் அனுகிரகம், பிறந்த அன்னைக்கு உத்தமமான உலகமேத்தும் கண்டியூர் எம்பெருமானுடைய அனுகிரகம், திவ்ய பிரபந்தத்தை திரும்பவும் அனுகிரகித்த எம்பெருமான் சன்னதியிலேயே திவ்ய பிரபந்தம் சேவிக்கக்கூடிய அனுகிரகம்னு ஒன்னொன்னும் சுவாமிக்கு நடந்ததெல்லாம் பெரிய விஷயங்கள். அதுல இருந்து சுவாமி எப்பேற்பட்ட உத்தமமான சிரேஷ்டர்னு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சுகுருத்தா நல்ல மனசோடு கூட நன்னா இறங்கி வந்து பழகக்கூடிய தன்மை உண்டு சுவாமிக்கு. கண்ணநாட்டமா எடுப்பார் கைப்பிள்ளையா எல்லாரண்டையும் ஒட்டிப்பறான் சுவாமி. அதனால சுவாமிக்கு திருத்தகப்பனார் ஸ்ரீனிவாசராகவன் திருநாமம் சூட்டினாலும் கண்ணனை போல எல்லாரண்டையும் ஒட்டிக்கிறதுனால கண்ணன் அப்படின்னு செல்ல பேர் வந்துடுத்து சுவாமிக்கு. திருக்குடந்த கண்ணன் சுவாமின்னு சொல்லுவா. சுவாமியினுடைய திருநாமத்தை பத்திரிகையில போடுறது சாம்பிரதாயக்கமா சொல்றச்ச பூர்வாசிரமத்துல திருக்குடந்தை ஸ்ரீ உவே ஸ்ரீனிவாச ராகவாச்சாரிய சுவாமி மகாவித்வான்னு சொல்லுவா. ஆனா செல்லமா சுவாமி விவகாரம் பண்றச்ச திருக்குடந்த கண்ணன் சுவாமின்னு தான் சொல்றது வழக்கம்.
சுவாமி பரம தேஜஸ்வியா, சுவாமியை சேவிச்ச மாத்திரத்திலேயே எம்பெருமானுடையதான விசேஷமான அனுகிரகம் பெற்றவர், ஆச்சாரியர்களுடைய விசேஷ அனுகிரகம் பெற்றவர்னு சொல்லக்கூடியதான காந்தி தேஜஸ் தெரியும் சுவாமியினுடைய திருமுக மண்டலத்துல. அப்பேற்பட்ட தேஜஸ்வியான நம்முடைய சுவாமியை குழந்தைய அழைச்சுண்டு திருத்தகப்பனாரான பத்மநாபாச்சாரிய சுவாமி அடிக்கடிக்கு ஸ்ரீரங்கம் போவார். ஸ்ரீரங்கம் போய் அப்பப்போ எழுந்தருள் இருக்கிற ஸ்ரீமத் ஆண்டவன்களை தண்டன் சமர்ப்பிப்பதுன்றது வழக்கம். தண்டன் சமர்ப்பிச்சுட்டோ ஒரு 2 நாள் 3 நாள் ஆசிரமத்துல தங்கி இருந்து ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிண்டு கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரிய கைங்கரியம் பெருமாள் கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு வர்றது சுவாமியினுடைய வழக்கமா இருந்தது. அப்போ நம்ம திருக்குடந்த ஸ்ரீமத் ஆண்டவனையும் கூடவே அழைச்சிட்டு போனார். அங்க ஸ்ரீமத் ஆண்டவன் சின்ன வயசுல இருந்து அப்பா கூட போக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எப்போ அம்மாவை விட்டு குழந்தை தனியா இருக்கோன்ற வயசு வந்ததோ அன்னையில இருந்து அப்பா கையோட அழிச்சும் போயிட்டார் குழந்தைய. இந்த குழந்தை என்ன பண்ணுமாங்க, அப்போ ஸ்ரீமத் தேரெழுந்தூர் ஆண்டவன் ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் ஸ்ரீரங்கம் பெரியாசிரமத்துல ஆண்டவனா எழுந்தருளி இருந்து சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணி கொண்டிருந்த காலம். ஸ்ரீமத் ஆண்டவன் நித்தியம் பெருமாள் திருவாராதனம் ஸ்ரீபாதுக ஆராதனம் எல்லாம் பண்ணுவாரோன்னு அதை இந்த குழந்தை அப்படியே உத்து கவனிச்சு பார்த்துட்டு இருக்குமா. நம்ம திருக்குடந்த ஆண்டவன் பார்த்துட்டு இருந்துட்டு அங்க என்னென்ன ஸ்ரீமத் ஆண்டவன் பண்றாரோ அதெல்லாம் மனசுல அப்படியே பதிய வச்சுட்டு ஊருக்கு வந்தா விட்டு கூட விளையாடுற குழந்தைகள் எல்லாம் சேர்த்துட்டு விளையாட்டு. என்ன விளையாட்டுன்னா ஆச்சாரியன் விளையாட்டுன்னு பேரும் அதுக்கு. தன் கூட இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அழிச்சுட்டு, டேய் வாங்கோ, நான் தான் இப்ப ஆண்டவன், நான் தான் ஆச்சாரியன், நீங்கெல்லாம் சிஷ்யா, இப்ப நான் ஸ்ரீபா தீர்த்தம் தரப்போறேன், எல்லாம் வரிசையா நில்லுங்கன்னு சொல்லி அக்ரகாரத்து குழந்தைகள் எல்லாம் 2 பக்கம் நிக்க வச்சுட்டு வரோம். ஆசிரமத்துல நிக்கிற மாதிரி நிக்க வச்சுட்டு முட்டிக்கு மேல ஒரு சேப்பு வஸ்திரத்தை உடுத்திப்பாரான். ஏன்னா ஆண்டவன் உடுத்திக்கிற மாதிரி காஷாயம் அது. ஒரு சின்ன சேப்பு வஸ்திரத்தை மடிச்சு அப்படி கக்கத்துல வச்சுட்டாகும் ஆச்சாரியால் வச்சுக்கிற மாதிரி. கையில ஒரு குச்சியை வச்சுட்டு அப்படி கண்ணை ஒரு மாதிரி சாச்சுட்டு ஒரு கொட்டாங்குச்சியில கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துட்டு இந்தாங்க ஸ்ரீபா தீர்த்தம்னு தலையையும் கண்ணையும் ஒரு மாதிரி சாச்சுட்டே கொடுத்தாகுமா. ஏன்னா அப்ப தேரெழுந்தூர் ஆண்டவனுக்கு வயசான காலம். அப்ப ஆண்டவனுக்கு கண் பார்வை லேசா மங்கி இருந்ததோ என்னமோ தெரியல. அதனால ஸ்ரீமத் ஆண்டவன் கண்ணை ஒரு மாதிரி சாட்சி உத்து பார்த்தாகுமா சிஷ்யா யாருன்னு கட்டாட்சிக்கிறதுக்காக, யாரெல்லாம் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது குழந்தையொன்னும் ஆண்டவனுக்கு வயசா எடுத்து அந்த மாதிரி பார்த்தாருது. ஆச்சாரியன்னா அப்படிதான் பார்க்கணும்னு நினைச்சுட்டோ என்னமோ தெரியல குழந்தை. அதே மாதிரி ஆண்டவன் நாட்டவே பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சுதான். இது திருத்தகப்பனாருக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு தோப்பனாருக்கு தெரியாமையே விளையாடிட்டு இருப்பாரான் இந்த விளையாட்டை. அந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆச்சாரியனா வரணும், 4 பேருக்கு தீர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடியதான உத்தமமான எண்ணம் எல்லாம் குழந்தைக்கு உண்டு. 12 வயசுக்குள்ள குழந்தை திவ்ய பிரபந்தத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணி தேசிக பிரபந்தத்தையும் பூர்ணமா அத்தியனம் பண்ணிடுத்து. ஸ்தோத்திர பாடங்கள், கத்தியம், ஸ்ரீபாதுகா சகஸ்திரம் எல்லாம் கூட அத்தியனம் ஆயிடுத்து. அதன் பிறகு தர்க்கசாஸ்திரம்னு சொல்லக்கூடியதான நியாயசாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம் இதெல்லாம் வாசிச்சு தர்க்க சிரோமணி வியாக்கரண சிரோமணி பரீட்சையெல்லாம் கூட பாஸ் பண்ணி இந்த குழந்தை அமுதனுடைய அத்தியாபக கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அப்போ திருக்குடந்தைக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து தேரெழுந்தூர் ஆண்டவன் பாத சஞ்சாரமா எழுந்தருளி நேரம். அப்போ திருக்குடந்தை காவிரி கரையிலே அமைக்கப்பட்டிருந்த ஆசிரமத்திலே தேரெழுந்தூர் ஆண்டவன் எழுந்தருளி இருந்து பாதுகாராதனம் பண்ணிட்டு சில காலம் தங்கி இருந்தாருங்க. அப்போ திருக்குடந்த பத்மநாபாச்சாரிய சுவாமி நம்ம ஆண்டவனுடைய திருத்தகப்பனார் குழந்தைய அழிச்சுட்டு போய் ஆண்டவனை பிரார்த்திச்சு தண்டன் சமர்ப்பித்து அடியன் குமாரனுக்கு காலக்ஷேபம் சாதிக்கணும்னு பிரார்த்திச்சாராம். ரொம்ப உத்தமமான அதிகாரியா இருக்கான் உன் பிள்ளை, பெரிய மகானா வரக்கூடியவன், நல்ல தேஜஸ்வி, அவனுக்கு காலக்ஷேபம் சொல்றது எனக்கு சந்தோஷம்னு தேரெழுந்தூர் ஸ்ரீமத் ஆண்டவன் உகந்த மனசோடைய கூட சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீமத் ரகசியத்திரயசாரம், திருப்புருகை பிரான் பிள்ளானருடைய செய்த பகவத் விஷயம், சுவாமி எம்பெருமானாருடையதான ஸ்ரீ கீதா பாஷ்யம்னு 3 கிரந்தங்களையும் பிராச்சீனமான ரீதியிலே தெல்ல தெளிவாக ஆழமா நீட்டி முழக்கி காலக்ஷேபம் சாதித்தார். குழந்தையும் ஏகசந்தா கிராகியா ஒரு முறை ஆச்சாரியன் சொன்னா அப்படியே பிடிச்சுட்டு மறுநாள் அதை ரிப்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு மகாமேதையா திகழ்ந்து வந்தது. இப்பேற்பட்ட ஞானியாக இருக்கக்கூடிய குழந்தையினுடைய ஞான சம்பத்தையும் செல்வ வளம், திருக்குடந்தாண்டவனுடைய திருத்தகப்பனார் எல்லாம் பெரிய பணக்காரா, நல்ல தனிகா, செல்வத்துக்கு செல்வ வளத்துக்கு ஒரு குறவும் இல்லை. கோமலவள்ளி தாயார் ரொம்ப நன்னா வச்சுட்டு இருந்தாவால. அதனால பொருட்செல்வம்னு சொல்லக்கூடிய அர்த்த சம்பத்துக்கும் ஒரு குறவும் இல்லை. ஞான சம்பத்துன்னு சொல்லக்கூடிய சம்பிரதாய ஞானம், சாஸ்திர ஞானம் அதுக்கும் ஒரு குறவில்லை. ஆபிஜாத்தியம், நல்ல வசந்த குலம், அதுக்கும் ஒரு குறவும் இல்லை. இதுக்கு மேல ஒரு பொண்ணை கொடுக்கிற தோப்பனாருக்கு என்ன வேணும்? அதனால
வசந்த குலம், நல்ல வசதி, நல்ல ஞானி, நல்ல அனுஷ்டானம், நல்ல ஸ்ரத்த இதெல்லாம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நம்முடைய பொண்ணை கொடுக்கலான்னு சொல்லி நெடுந்தேரு திருப்பதி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பணக்கார பிராமணோத்தமர் தன்னுடைய 3வது குமாரத்தையை நிறைய ஸ்ரீதனங்களோடு கூட நம்ம திருக்குடந்த கண்ணன் சுவாமிக்கு, ஸ்ரீனிவாச ராகவாச்சாரிய சுவாமிக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தார். சுவாமி அந்த அம்மங்கார கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார். கிரகஸ்தா பண்ண வேண்டியதான தர்மத்தை எல்லாம் ஒண்ணு விடாம ஆச்சரியமாக அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார் சுவாமி. அதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, நம்ம திருக்குடந்த கண்ணன் சுவாமியினுடைய ஷட்டகர், பெரிய ஷட்டகர் தேவனார் விளாகம் ஸ்ரீ உவே லட்சுமி நரசிம்மாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகாவித்வான். அவர் தான் பின்னால ஸ்ரீமத் அகோபில மடத்தினுடைய 43வது பட்டம் அழகிய சிங்கராக எழுந்தருளியிருந்தவர். தேவனார் விளாக ஐசிங்கரும் திருக்குடந்த ஆண்டவனும் பூர்வாசிரமத்துல ஷடகா. திருக்குடந்த கண்ணன் சுவாமி கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டித்துக் கொண்டு திருத்தகப்பனாருக்கு வயசாயிடுத்து அவருக்கும் பணிவிடைகள்லாம் பண்ணிண்டு அமுதன் எம்பெருமானுக்கு அருளி செயல் கைங்கரியமும் விடாத பண்ணிண்டு திருக்குடந்தையில நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிறச்ச, முன்ன ஒரு சமயம் தேரெழுந்தூர் ஆண்டவன் எழுந்தது போல இப்போ தற்போது ஆண்டவனாக எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஆக்கூர் ஆண்டவன், எங்களாண்டவன் சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச மகாதேசிகன் திருக்குடந்தைக்கு எழுந்தருளி பல காலம் அங்க பாதுகாராதனம் பண்ணிட்டு திருக்குடந்த ஆசிரமத்துல எழுந்திருந்தேராம். அந்த சமயத்துல நம்ம திருக்குடந்த ஸ்ரீனிவாச ராகவாச்சாரிய சுவாமி போய் ஆண்டவனை தண்டன் சமர்ப்பித்து பிரார்த்தித்து, அடியனுக்கு தேரெழுந்தூர் ஆண்டவன் சன்னதியில ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயம் காலக்ஷேபம் ஆகியிருக்கு, இந்த ஆண்டவன் சன்னதியில ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பிராப்தமானோன்னு பிரார்த்திச்சேரோம். மகான் ஞானியா நல்ல ஒழுக்கத்தோடு கூட நல்ல ஸ்ரத்தையோடு கூட இருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு அவசியம் ஸ்ரீபாஷ்யம் சொல்லி வைக்கிறேன்னு திருவுள்ளம்பத்தி ஸ்ரீமத் ஆக்கூர் ஆண்டவன் சுவாமி ராமானுஜருடையதான ஸ்ரீபாஷ்யம் என்ன, சுவாமி தேசிகனுடையதான அதிகரண சாராவலி என்ன, சுவாமி தேசிகனுடைய வாத கிரந்தமான சததூஷணி என்ன, இதெல்லாத்தையும் காலக்ஷேபம் சாதித்து விசிஷ்டாத்வைத சித்தாந்த ஞானத்தை பூரணமாக அனுகிரகித்தார் நம் திருக்குடந்தை கண்ணன் சுவாமிக்கு. அப்போ நம் திருக்குடந்தை கண்ணன் சுவாமி ஸ்ரீமத் ஆக்கூர் ஆண்டவனை பிரார்த்திச்சு அடியனுக்கு பரநியாசமானோன்னு பிரார்த்திச்சுட்டார். ஆக்கூர் ஆண்டவன் சுவாமிகளுடைய குல தனமா குல தெய்வமாக இருக்கக்கூடிய திருக்குடந்தை அமுதன் சன்னதியிலேயே பரநியாசம் பண்ணி வச்சார். படுத்தின்றிருக்கானே பெருமாள் ஆறாவமுதன் உத்தானசாயி, அந்த எம்பெருமானுடைய திருவடியில் எப்படியானா சுவாமி நம்மாழ்வார் சரணாகதி பண்ணினாரோ அந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வாருடைய மறு அவதாரம் போல இருக்கக்கூடிய நம்முடைய திருக்குடந்தை ஆண்டவனுக்கும் ஆக்கூர் ஆண்டவனாலே அமுதன் திருவடிவாரத்துல பரநியாசம் பண்ணி வைக்கப்பட்டது. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க சுவாமிக்கு. எந்த எம்பெருமானிடத்துல நித்தியம் திவ்ய பிரபந்தம் சேவிச்சுருந்தாரோ அந்த எம்பெருமானிடத்திலே சுவாமி நம்மாழ்வார் சரணாகதி பண்ண முயற்சித்த எம்பெருமானிடத்திலே பரநியாசம். இப்படி எது நடந்தாலும் சுவாமிக்கு உத்தம பட்சத்திலே தான் நடந்ததுன்றது, சுவாமி எத்தனை பெரிய மகான் அப்படின்றத சுவாமியினுடைய அவதாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் எம்பெருமான் நமக்கெல்லாம் உணர்த்தி கொண்டே வந்தான். அமுதனுக்கு திரமிட ஸ்ருதி பிரவர்த்தகன் பேரு, அருளி செயல் பிரவர்த்தகன். மறைந்து போயிருந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை மீண்டும் வெளியிட்டவன். அவனுடைய அனுகிரகத்தினாலே அவனுக்கு அருளி செயல் அத்தியாபகம் பண்ணக்கூடிய திருத்தகப்பனாரிடத்திலே 4000 திவ்ய பிரபந்தத்தை அத்தியனம் பண்ணின நம்ம சுவாமி அந்த அமுதனுக்கு தானும் அருளி செயல் கைங்கரியம் பண்ணிட்டு வந்தாரு. அப்படி பல காலம் அருளி செயலை திரும்ப 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 சொல்லிண்டு அதனுடைய வியாக்கியானங்களிலும் அர்த்தங்களிலும் கூட ஆழங்கால் பட்டுக்கொண்டு அருளி செயல்னு சொல்லக்கூடிய அமிர்த கடலில் அவகாகனம் பண்ணி கொண்டு வந்தார் சுவாமி. 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடியது ஒரு அமுத கடல். ஒரு கடல் எல்லாம் அமுதம் இருந்தா எப்படியோ அந்த மாதிரி அருளி செயல் அனுபவிக்கிறவாளுக்கு தெரியும். அதுல சுவாமி லேசான அமுதத்தை எடுத்து பருகிறவர் அல்ல, அப்படியே குளிர குடைந்து நீராடின்னு சொல்றது போல நித்தியம் அவகாகன ஸ்நானம் பண்ணக்கூடியவர், மூழ்கி தீர்த்தமாடக்கூடியவர். அப்படி சுவாமியினுடைய ஆத்மா திருமேனி முழுக்க அருளி செயல் நிறைந்திருந்ததுன்னு சொன்னால் அது மிகையல்ல. அப்படி அருளி செயலாகிற அமிர்த கடலிலே அவகாகன ஸ்நானம் அனுதினமும் பண்ணிக்கொண்டு ஆசரீராத்து சுவாமியினுடைய திருமேனி வைகுண்டத்துக்கு போற வரைக்கும், சுவாமி திருமேனியை விட்டு வைகுண்டத்துக்கு போற வரைக்கும் அருளி செயலை பிரவச்சனம் பண்ணிண்டு அனுபவிச்சுண்டு ஆழங்கால் பட்டுக்கொண்டு 4000 அடியோங்கள் வாழ்வேன்னு சுவாமி தேசிகன் கொண்டாடியது போலவே எழுந்தருள் இருந்தார். திருக்குடந்தாண்டவனுக்கு தெரியாத சாஸ்திர சம்பிரதாய விஷயங்கள் கிடையாது. அத்தனை பெரிய ஆச்சாரியராக இருந்தாலும் சுவாமிக்கு எது திருவுள்ளம்னா ஆழ்வார்களுடைய அருளி செயல் தான் திருவுள்ளம். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் திருக்குடந்தாண்டவனா அவதாரம் பண்ணியிருக்காளோ
அல்லது 4000 திவ்ய பிரபந்தமே திருக்குடந்த ஆண்டவனாக வடிவம் கொண்டு அவதரித்திருக்கிறதோன்னு சொல்லும்படியான ஒரு ஈடுபாடும் ஞானமும் திருக்குடந்த ஆண்டவனுடையதான அருளிச்செயல் ஆழம். இப்படி பல காலம் ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளை கொண்டு தான் ஆராதித்துக் கொண்டு வந்த அமுதன் ஆறாவமுதனிடத்துல ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ஆச்சரியமான ஒரு பிரதிபத்தி. திருக்குடந்த ஆண்டவனுக்கு எந்த பெருமாள் பிராணன் அப்படின்னா ஆறாவமுதன் தான் பிராணன். நாம எல்லாம் உட்கார்ந்தா எழுந்துண்டா என்ன சொல்லுவோம்? நாராயணான்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஆண்டவன் உட்கார்ந்தா எழுந்துண்டா என்ன சாட்சி ஆகும்னா அபர்யாப்தாமிருதா அப்படின்னு சாட்சி ஆகும். ஆறாவமுதான்னு அர்த்தம். எப்பேற்பட்ட ஈடுபாடு பாருங்க. யார் எந்த பெருமாளை சேவிக்கிறவாளா இருந்தாலும், எந்த திவ்யதேசத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும், சாதாரணமா எல்லா ஸ்ரீ வைஷ்ணவா வாயிலையும் வரக்கூடியது நாராயணான்ற பதம் பெரும்பாலும். ஆனா அந்த பதமே இந்த ஆண்டவனுக்கு அபர்யாப்தாமிருதான்னு வரதுன்னா அத்தனை தூரம் அந்த எம்பெருமான் இந்த ஸ்ரீமத் ஆண்டவனை ஆட்கொண்டிருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டவனுக்கு ஒரு ஆசை பூர்வாசிரமத்துல. என்ன ஆசைன்னா, ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுடைய நடையழக சேவிச்சார். பலமுறை ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுடைய நடையழக சேவிச்சிருக்கார். அந்த மாதிரி அதே ரங்கநாதனுடைய ஸ்ரீபாதம் தாங்கிகளை கும்பகோணத்துக்கு அழிச்சுட்டு போய் அமுதனை புறப்பாடு பண்ண சொல்லி அமுதனுக்கும் அந்த நடையழக சேவிக்கணும்னு ஆசை சுவாமிக்கு. ஸ்ரீரங்க நம்பெருமாளை ஏல பண்ற ஸ்ரீபாதம் தாங்கிகளத்துல போய் சொன்னார் இந்த விஷயத்த. அவளும் நம்பெருமாளுக்கு புறப்பாடு இல்லாத சமயத்துல வரோம்னு சொன்னா, அந்த மாதிரி சமயத்துக்கு எல்லாரையும் கோஷ்டியா திருக்குடந்தை கழிச்சுட்டு போய் பெருமாளை சேவை பண்ணி வச்சு அமுதனுக்கு புறப்பாடு விசேஷமா நடக்கிறது. நம்பெருமாளுடைய ஸ்ரீபாதம் தாங்கிகள்லாம் அமுதனை ஏல பண்ணிட்டு நம்பெருமாள் எத்தனை விதமான நடை 4 கதியா நடக்கிறார் பாருங்க. வியாக்கிர கதி, சிம்ம கதின்னு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறா. ஆனா ஆண்டவன் நன்னா உத்து சேவிக்கிறார். நம்பெருமாளுடைய நடையழகு அமுதனுக்கு வரல. நீங்க பாவம் ஸ்ரத்தையா முயற்சி பண்றங்கோ, ஆனா நம்பெருமாளுடைய நடையழகு அமுதனுக்கு வரலன்னு விட்டார் ஆண்டவன். அதுக்கு தாற்பயத்தை என்ன காரணம்ன்றதையும் ஸ்ரீமத் ஆண்டவன் சாட்சியாரம். நம்பெருமாளுடைய நடை அத்தனை அழகா ஒய்யாரமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பெருமாள் ஸ்ரீபாதுகை சாத்தின்னு இருக்கான். அந்த பாதுகையினுடைய சோபையினாலே தான் எம்பெருமானுடையதான அழகு அத்தனை ஆச்சரியமா பரிமளிக்கிறது. எங்க அமுதனுக்கு பாதுகை இல்லை, அதனால பெருமாள் அழகா தெரியலன்னு. அமுதனுக்கு அடுத்தபடியா ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு யார் பிராணம் அப்படின்னா ஸ்ரீபாதுகைகள், பாதுகா தேவி. அத்தனை தூரம் ஸ்ரீபாதுகையினிடத்துல பிரதிபத்தியோட ஸ்ரீபாதுகா சகஸ்திரத்தை நித்தியம் பாராயணம் பண்ணிட்டு வந்தவர் ஸ்ரீமத் ஆண்டவன். அப்படி ஒரு ஈடுபாடு அமுதனிடத்திலும் ஸ்ரீபாதுகைகளிடத்திலும். இப்படி ஒரு திவதேசத்தில் இருக்கக்கூடிய கைங்கரிய பரால இன்னொரு திவதேசத்துக்கு செலவு பண்ணி அழிச்சுண்டு புறப்பாடு பண்ணி வைத்து அந்த நடையழகை இங்க சேவிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா அமுதன் எந்த அளவுக்கு ஆண்டவனுடைய திருவுள்ளத்துல இடம்பெற்று இருப்பான்னு பாருங்க. இப்பவும் நெட்ல பாத்தீங்களான்னா கிடைக்கும். திருக்குடந்த அமுதன் மூலவர் சயனிச்சென்றிருப்பார். ஸ்ரீமத் ஆண்டவன் வயசான காலத்துல சன்னியாசியாக எழுந்தருள் இருந்த போது பெருமாள் பக்கத்துல இருந்து ஸ்ரீமத் ஆண்டவன் பெருமாளை சேவிப்பது போல போட்டோ கிடைக்கும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆசையோடைய கூட பெருமாளை ஆண்டவன் சேவிப்பார். ஆண்டவன் கண்கள்ல தெரியும் அந்த போட்டோல பாத்தீங்களான்னா. இப்படியே இருந்துட்டு இருந்த ஸ்ரீமத் ஆண்டவன் நிறைய சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சார். ஒன்னும் புதுக்கோட்டை வித்வத் சதஸ், திருவாங்கூர் சதஸ், இந்த மாதிரி சதஸ் நடக்கக்கூடிய சம்ஸ்தானங்களுக்கெல்லாம் போய் அங்க பரீட்சை கொடுத்து எல்லா இடத்துலயும் முதல் ரகத்துல தேறி நிறைய பகுமானங்கள் சம்பாவனைகள் எல்லாம் பெற்றார் ஸ்ரீமத் ஆண்டவன். அந்த அளவுக்கு ஞானியா இருந்தார். உபன்யாசங்கள் பண்றதுன்றது ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு கைவந்த கலை. திருக்குடந்தை ஆண்டவன் அப்படின்னா ஞாபகம் வரக்கூடியது உபன்யாசம். உபன்யாசத்துக்கு பேர் போனவர் ஸ்ரீமத் ஆண்டவன். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுடைய ஆழம் அப்படி இருக்கும். பிரமாணங்களை அள்ளி தெரிப்பர், அனுபவம் இளஞ்சோடும். பாசுரங்கள் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய ரத்தத்துல ஊறித்து ஸ்ரீமத் ஆண்டவன் எப்ப பாசுரம் சொல்றாருன்னே தெரியாது. நாம ஏதான ஒரு பாசுரம் சொல்லணும்னா என்ன பாசுரத்தை கோட் பண்ணலாம்னு யோசிப்போம். ஆனா ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு அப்படியே உயிரோட கூட கலந்தது பாசுரங்கள்னு சொல்லக்கூடியது. நம்ம சாதாரணமா எப்படி சாட்டியா படுத்துட்டியா எழுந்துட்டியான்னு பேசுறோமோ அந்த மாதிரி சர்வசாதாரணமா ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திரு நாக்கிலே பிரபந்த பாசுரங்கள் நாட்டியமாடும். ஆண்டவன் வாய திறந்தாலே பாசுரமா தான் வரும். அப்படி பாசுர மழையை பொழியக்கூடிய ஆண்டவன். ஆண்டவனுடைய உபன்யாசம் எப்படி இருக்கும்னா நிறைய ஆழமான விஷயங்கள், கேட்கிறவாளுக்கு பக்தியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், நிறைய பிரமாணங்கள், நிறைய பாசுரங்கள். இதெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் ஹாஸ்யமா சிரிச்சுண்டே கேட்கிறவா ரசிக்கும்படி சொல்லக்கூடியதான விசேஷ சாமர்த்தியம் இந்த ஆண்டவனுக்கே உண்டு. இவ்வளவு வசந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றச்ச சீரியஸா சொன்னாதானே கேட்பா. ஆனா ஹாஸ்யமாவே சாட்சியாகும் ஆண்டவன். அப்பப்போ எல்லாரையும் சிரிக்கும்படி பண்ணியாகும். சபையில ஒரே சிரிப்பலையா இருக்கும். ஆனா யாரும் விஷயத்தையும் விட்டுட மாட்டா. அப்படி விஷயத்திலேயே ஒரு ஹாஸ்யம் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு உண்டு.
ஏதோ சிரிக்க வைக்கிறேன்னு தத்தபித்துன்னு சப்ஜெக்டுக்கு வெளியில வந்து ஜோக் அடிக்கக்கூடிய இப்ப இருக்கிற நடைமுறை எல்லாம் கிடையாது. அப்போ அதுவும் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு அதெல்லாம் வரவே வராது. சுத்தமா பிடிக்காத ஆண்டவனுக்கு அதெல்லாம். சாத்வீகமா சாஸ்திர விரோதம் இல்லாம நல்ல நாகரீகமான ரீதியில ஹாஸ்யமா சிரிக்க வைத்தாகும் ஸ்ரீமத் ஆண்டவன். அப்படி ஸ்ரீமத் ஆண்டவன் உபன்யாசம் பண்றத ஒரு முறை ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருத்தகப்பனார் திருக்குடந்த பத்மநாபாச்சாரிய சுவாமியினுடைய நெருங்கிய நண்பரான காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரிய சுவாமி பார்த்தேறான். பார்த்துட்டு தன்னுடைய சிநேகிதரான நம்ம ஆண்டவன் தோப்பனார் இடத்துல சொல்றார், சுவாமி உம்ம குமாரருடைய வாக்கு விலாசம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அவர் இங்க இருக்கிறத விட மெட்ராஸ் மாதிரி மகாநகரத்துக்கெல்லாம் போய் உபன்யாசம் பண்ணாரானா அவருக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்கும். நிறைய பேர் அவருடைய உபன்யாசத்தை கேட்பா. நம்மளவெல்லாம் நிறைய பேர் இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்கா. அதனால அவருடைய புகழ் லோகமெல்லாம் பரவும். நீர் ஏன் இவரை மெட்ராஸுக்கு அனுப்பக்கூடாதுன்னு கேட்டாராம். அதுக்கு திருத்தகப்பனார் சொன்னாராம், ஒரே பையன் செல்ல புள்ள, அவன் தான் என்ன பாத்துக்கிறான், பெருமாள் கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்கான். அவனை விட்டுட்டு என்னால தனியா இருக்க முடியாது சுவாமி. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், ஆனா என்னுடைய குழந்தைய பிரிஞ்சிருக்க மனசு இல்லைன்னு திருத்தகப்பனார் அனுப்ப மறுத்துட்டார். சரின்னு கண்ணன் சுவாமி என்ன பண்ணார், திருக்குடந்தையிலேயே பராங்குஷ பக்த சபை அப்படின்னு ஒரு சபையை ஆரம்பித்து அந்த சபையில அப்ப மகாவித்வானா எழுதிருந்த திருக்குடந்தை இளையவில்லி ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகாவித்வான், அவர் சாரங்கராஜ வைபவம் சக்கரராஜ வைபவம்னு சொல்லக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பதிப்பிச்சிருக்கார். அந்த சுவாமியோட சேர்ந்துட்டு இந்த பராங்குஷ பக்த சபைன்னு சொல்லக்கூடிய சபையில நித்தியம் அமுதன் சன்னதியிலே உபன்யாசங்கள் நடத்திட்டு வந்தா. மாறி மாறி திருக்குடந்த ஆண்டவன் ஒரு நாள் உபன்யாசம் பண்ணுவார், அந்த சுவாமி ஒரு நாள் உபன்யாசம் பண்ணுவார். இப்படி மாறி மாறி உபன்யாசங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ அனுபவிச்சுட்டு வந்தா. தினம் சாயங்காலத்துல இந்த உபன்யாசம் கோவில்ல நடக்கும். இப்படி திருத்தகப்பனாருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு பெருமாள் கைங்கரியம் பண்ணிண்டு சம்பிரதாய பிரவச்சனமும் பண்ணிண்டு திருக்குடந்த கண்ணன் சுவாமி திருக்குடந்தையிலே எழுதிருந்தார். அப்படி இருந்துருக்கிறச்ச ஒரு நாள் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் பரம்பதி சுட்டார். திருத்தகப்பனாருக்கு கைங்கரியங்களை எல்லாம் பறக்க நடத்தினார் சுவாமி. நடத்திட்டு அன்னைக்கு அன்னங்கராச்சாரிய சுவாமி திருத்தகப்பனார் இடத்துல சாதிச்சது சுவாமிக்கு ஞாபகம் வந்தது. நாம ஏன் அந்த சுவாமி சாதிச்ச மாதிரி மெட்ராஸுக்கு போகக்கூடாது, மெட்ராஸுக்கு போனா நிறைய சிஷ்யாளுக்கு நாம உபன்யாசம் காலக்ஷேபம் எல்லாம் சொல்லும்படியா இருக்குமே, அவெல்லாம் கேட்டு ரசிப்பாளே, சம்பிரதாய பிரவச்சனத்தை எங்க நிறைய ஸ்ரீ வைஷ்ணவா இருக்காலும் அங்க போய் சொன்னோமானா பகுமுகமா சம்பிரதாய பிரவச்சனம் ஆகுமேன்னு ஸ்ரீமத் ஆண்டவன் திருவுள்ளம் பத்தியாச்சு பூர்வாசிரமத்துல. அப்போ தன்னுடைய குலதெய்வமான அமுதனையும் கோமலவள்ளி தாயாரையும் பிரார்த்திச்சுண்டு திருத்தகப்பனாருடைய மானசீகமான நியமனத்தையும் வாங்கிண்டு ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குடந்த கண்ணன் சுவாமி மெட்ராஸுக்கு எழுணும்னு சொல்லி நேர புறப்பட்டு வந்துடல, ஸ்ரீரங்கத்துக்கு போய் அப்போ ஆச்சாரியராக எழுந்தருளி இருந்த ஸ்ரீமத் ஆண்டவன் ஆக்கூர் ஆண்டவன் எங்களாண்டவன் சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச மகாதேசிகன் நம்ம திருக்குடந்த கண்ணன் சுவாமிக்கு ஸ்ரீபாஷ்யம் முதலான காலக்ஷேபங்களை சாதித்த ஆச்சாரியர். அந்த சுவாமியிடத்துலதான் நம்ம சுவாமிக்கு பரநியாசம். தன்னுடைய ஆச்சாரியன் எழுதிருக்கார். அவரை போய் தண்டன் சமர்ப்பித்து பிரார்த்திக்கிறார். ஒரு சமயம் அப்பா வேண்ட அன்னங்கராச்சாரிய சுவாமி படி சாதிக்கும்படி இருந்தது. அதை உத்தேச அடியன் சென்னைக்கு போய் அங்க தங்கிண்டு உபன்யாசங்கள் எல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஸ்ரீமத் ஆண்டவன் அனுகிரகிக்கணும், ஸ்ரீமத் ஆண்டவன் நியமிக்கணும், போலாமான்னு கேட்டதும் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஸ்ரீமத் ஆண்டவன் திருத்தகப்பனாருக்கு சுசுரூஷை எல்லாம் பண்ணி அவரை கவனிச்சுக்க வேண்டியிருந்ததுன்னு நான் உன்னை போக வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் இப்போ நீ போக வேண்டிய சமயம் வந்துடுத்து. நீ தோப்பனாருக்கு ஆத்துக்கு பிள்ளையா இருந்தது போரும், இனி லோகத்துக்கு நீ வழிகாட்டக்கூடிய உத்தம ஆச்சாரியனாக விளங்க வேணும், உன்னால கரசேர போறவா நிறைய பேர் உண்டுன்னு விசேஷமான மந்திராட்சதையை அனுகிரகித்து மயிலாப்பூருக்கு போ. அங்க என்னுடையதான சிஷ்யர் ஆக்கூர் வரதாச்சாரியர்னு ஒரு சுவாமி இருக்கார். அந்த சுவாமிக்கு நான் லெட்டர் கொடுக்குறேன், அவர் உனக்கு எல்லா சௌகரியங்களையும் பண்ணி தருவார்னு சொல்லி ஆக்கூர் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆக்கூர் வரதாச்சாரிய சுவாமிக்கு அனுகிரக ஸ்ரீமுகம் ஒரு கடுதாசி எழுதி கொடுத்தார். அதுல எழுதியிருந்தார், நம்ம கண்ணனுக்கு தங்கறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாம் சௌகரியம் பண்ணி கொடுத்து உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள்லாம் தொடர்ந்து ஏற்பாடு பண்ணுங்க, நம்மளவா எல்லாரும் கண்ணனுடைய அமிர்த வாக்கிலே நனைந்து அனுபவிக்கட்டும் அப்படின்னு ஸ்ரீமத் ஆண்டவன் இது என்னுடைய நியமனம்னு எழுதி கையெழுத்து போட்டு அனுகிரகிச்சாச்சு. இந்த லெட்டர் எடுத்துட்டு நம்ம சுவாமி மயிலாப்பூர் எழுதினார். அப்போ ஆக்கூர் வரதாச்சாரிய சுவாமியும் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய நியமனத்தை சிரசா வகித்து அந்த லெட்டர் வாங்கி கண்ணில் ஒத்திண்டு சகல வசதிகளும் பண்ணி கொடுத்தார். ஸ்ரீமத் ஆண்டவன் நம்ம திருக்குடந்தை ஆண்டவன் கண்ணன் சுவாமி தங்கறதுக்கான வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்தார். விசேஷமான காலக்ஷேபங்கள் ஆரம்பமாச்சு. நித்தியம் உபன்யாசம் நடந்தது. அதுல இருந்து நம்ம கண்ணன் சுவாமியினுடைய வாக்விலாசமும் அவருடைய இனிமையான பேச்சும் அவருடைய ஆழங்கால் பட்ட ஞானமும் அவருடைய உபன்யாசம் சொல்லக்கூடியதான அழகும் காலக்ஷேபம் சாதிக்கக்கூடியதான நேர்த்தியும் அவருடைய அருளிச் செயல் அனுபவமும்
எல்லாம் கலந்திருக்கக்கூடிய வசந்த நாகரீகமான ஹாஸ்யமும் இழைந்த அவருடையதான மதுரமான திருவாக்கு இந்த லோகமெல்லாம் பல திக்குகளிலும் பரவித்து உபன்யாசத்துக்கு வரக்கூடிய ஸ்ரோதாக்கள் எல்லாம் சுவாமி சன்னதியில காலக்ஷேபம் பண்ணணும்னு நினைச்சுட்டு காலக்ஷேபமும் நிறைய பண்ண ஆரம்பித்தா. சுவாமி சாதிக்கிற காலக்ஷேபங்கள் உபன்யாசம் இல்லாம அவாவா என்னென்ன ஆசையோ அவாவா விரும்பின தலைப்புல உபன்யாசம் பண்ணும்படியாக பிரார்த்திக்கிறதும், அவாவா ஆசைப்பட்ட கிரந்தத்தை காலக்ஷேபம் சொல்லும்படியா பிரார்த்திக்கிறதும், நிறைய சந்தேகத்தை கேட்கறதுமா சுவாமியினுடைய திருவடியையே சுத்தி சுத்தி வந்தா. பசியில பாலுக்கு அழக்கூடியதான குழந்தை தாயாருடைய திருமார்பையே நோட்டமிடுவது போல உஜ்ஜீவிக்க நினைத்த சிஷ்யா எல்லாரும் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருவடிவாரத்திலேயே சுத்தி சுத்தி வந்தா பூர்வாசிரமத்திலேயே. அப்பேற்பட்ட வாக் விலாசம் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு இருந்தது என்று சொன்னால், ஸ்ரீமத் ஆண்டவன் அவதாரத்துக்கு முன்னாலேயே காட்டந்தேத்தி ஆண்டவன் மூலமாக ஸ்ரீமத் ஆண்டவனை அனுகிரகித்த லட்சுமி ஹயக்ரீவன் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திரு நாக்கிலே சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டான் அப்படின்றது சத்தியம். ஸ்வஜிஹ்வாக்ர சிம்ஹாசன துரங்கானன ஹேஷிதைஹி ஸ்வனிரஸ்த நிரபக்ஷாய அப்படின்னுட்டு சுவாமி தேசிகனுடையதான ஒரு ஸ்லோகம், சுவாமி தேசிகன் விஷயமான ஸ்லோகம். சுவாமி எப்படி மற்ற மதங்களை எல்லாம் நிரசனம் பண்ணி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை வெற்றி கொடி நாட்டுகிறார் அப்படின்னா, சுவாமி தேசிகனுடைய நாக்கில லட்சுமி ஹயக்ரீவன் சிம்மாசனம் விட்டு அமர்ந்துருக்கானா. இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், பேரே உரைகின்ற பிரான் என்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய நாக்க விட்டு பேரமாட்டேன்னு லட்சுமி ஹயக்ரீவன் உட்கார்ந்து இருக்கான். அதே மாதிரி திருக்குடந்த கண்ணன் சுவாமியினுடைய நாவிலே அமர்ந்து கொண்டிருந்தபடியினாலே சுவாமி வாயை திறந்து எது சாதிச்சாலும் எல்லோருக்கும் அது ரசிக்கும்படியாக இருந்தது. அதுவும் ரொம்ப ஆச்சரியமா, என்ன சுவாமி இத்தனை நேரம் சொல்லிண்டே இருக்காரு, எப்ப முடிப்பாருன்னு யாருக்குமே தோணாது. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்லிண்டே போவார் சுவாமி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சுவாமியினுடைய உபன்யாசங்கள்லாம். இன்னைக்கும் ரெக்கார்டிங் நிறைய கிடைக்கிறது, கேட்டு பார்க்கலாம். நேரில் அனுபவிச்சவாளுக்கு தெரியும், அல்லது ரெக்கார்டிங்ல அனுபவிச்சாலும் சுவாமியினுடையதான பெருமை புரியும் நமக்கு. அதன் பிறகு தெம்பரை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகன் பெரியாசிரமத்தில் ஆச்சாரியனாக எழுந்தருள் இருந்த காலம். அப்போ நம்ம கண்ணன் சுவாமியினுடைய ஞானத்தையும் ஆச்சார அனுஷ்டானங்களையும் ஆச்சாரிய பக்தியையும் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்ப இருந்த தெம்பராண்டவன். இதனால நம்ம திருக்குடந்த கண்ணன் சுவாமிய ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துடைய ஸ்ரீகாரியமா நியமிச்சார். அதுல இருந்து ஸ்ரீகாரியம் சுவாமியா நம்மளோட திருக்குடந்த ஆண்டவன் எழுந்தருள் இருந்தார். நம்ம கண்ணன் சுவாமி ஸ்ரீகாரியமாக பொறுப்பேற்றாலும் கூட ஆசிரம நிர்வாகத்தை ரொம்ப சமர்த்தமா நிர்வகிச்சுட்டு வந்த காலத்திலும் கூட உபன்யாசங்களையும் காலக்ஷேபங்களையும் ஒரு நாள் நிறுத்தியது கிடையாது. முக்கியமான உற்சவங்கள் ஆசிரமத்தில் நடக்கிறதுன்னு சொன்னா அங்க திருக்குடந்த கண்ணன் சுவாமியினுடைய உபன்யாசம் இல்லாம நடக்காது. ஏதான ஆண்டவன் திருநட்சத்திரம் 3 நாள் பாராயணம் 5 நாள் பாராயணம் ஆறுது, மத்தியான வேலையில சுவாமியினுடைய உபன்யாசம் அவசியம் உண்டு. பெருமாளுக்கு திருவாராதனை எப்படி தவறாம நடக்கிறதோ அந்த மாதிரி நம்ம சுவாமி உபன்யாசம் சாதிக்கிறதும் காலக்ஷேபம் சாதிக்கிறதும் தவறாம நடந்துட்டு வந்தது. இதெல்லாம் பார்த்து தெம்பர ஆண்டவனுக்கு நம்ம சுவாமியிடத்துல ஒரு விசேஷமான அனுகிரகம். இப்படி அவதாரம் பண்றதுக்கு முன்னால காட்டந்தேத்தி ஆண்டவனுடைய அனுகிரகம், அவதாரம் பண்ணின பிறகு தேரெழுந்தூர் ஆண்டவன், ஆக்கூர் ஆண்டவன், தெம்பர ஆண்டவன் சொல்லக்கூடிய 3 ஆண்டவன்களுடைய அனுகிரகம், இப்படி 4 ஆண்டவன்களுடைய அனுகிரகத்திற்கு பரிபூர்ண பாத்திரராக திகழ்ந்தவர் நம்ம திருக்குடந்த ஸ்ரீமத் ஆண்டவன். அதனால அந்த ஆண்டவன்களுடைய விசேஷ மகிமைகள் எல்லாம் சேர்ந்து திருக்குடந்தை ஆண்டவனாக வந்திருக்கிறதோன்னு சொல்லும்படியாக விளங்கினாராம். அப்ப இருந்த பெரியவாள்லாம் சொல்லுவா. இவருக்கு ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களுக்கு சமாசிரயணம் பரநியாசம் எல்லாம் பண்ணி வைத்து அவளுக்கு மோட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகிக்க கூடியதான காலம் நெருங்கிவிட்டது அப்படின்னு அப்போ ஆச்சாரியரா எழுந்தருளி இருந்த தெம்பராண்டவன் திருவுள்ளம் பத்தினார். தெம்பராண்டவனுடைய திருவுள்ளத்தை பூர்வாச்சாரியர்களும் பூர்வாச்சாரிய ஸ்ரீபாதுகைகளும் தலை கட்டி வைக்கக்கூடிய காலம் கணிந்து வந்தது. நம்ம திருக்குடந்தாண்டவன் பூர்வாசிரமத்துல எப்படி இருந்தவர் அப்படின்னா செல்வ சீமானாக இருந்தவர். சுவாமி பயணம் பண்ணா கார்ல தான் போவார், பிளைட்ல தான் போவார். அந்த அளவுக்கு நல்ல செல்வந்தர், தனிகர். சுவாமிக்கு பணக்குறை ஒரு நாள் இருந்தது கிடையாது. அப்படியே கார்லயும் பிளைட்லயும் இந்தியா முழுக்க பறந்துண்டு உபன்யாசம் காலக்ஷேபமா சாதிச்சுண்டு பூர்வாசிரமத்திலேயே பல பேரை திருத்தி பணி கொண்ட மகாத்மா. பெரிய சொத்தோடும் பெரிய புகழோடும் பெரிய ஞானத்தோடும் சகல வசதிகளோடும் கூட பெரிய குடும்பஸ்தரா இருந்தவர். அப்பேற்பட்ட சுவாமி மெட்ராஸ், பெங்களூரு, பாம்பே, டெல்லின்னு சொல்லக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல எல்லாம் எழுந்தருளி இருந்து காலக்ஷேபங்கள் உபன்யாசங்கள்லாம் சாதித்தவர் சுவாமி. அப்பேற்பட்ட சுவாமியை செல்வச்சீமானாக வலம் வந்து கொண்டிருந்த சக்கரவர்த்தியான நம்முடைய சுவாமியை தெம்பராண்டவன் அந்த வாழ்க்கைக்கு அப்படியே நேர்மாறான வாழ்க்கை. எங்க போனாலும் காலால நடந்துதான் போனோம். ஐஸ் போல உறைஞ்சு போன தீர்த்தமா இருந்தாலும் பச்சை தீர்த்தத்துல தான் தீர்த்தம் ஆடணும்.
எத்தனை விதமான தலிகைகள் பண்ணி சமர்ப்பிக்கிறதுக்கு சிஷ்யா காத்துட்டு இருந்தாலும் அளவான அமுதையே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி வாழ்ந்த வாழ்க்கைக்கு நேர்மாறான சந்நியாசாசிரமத்தை அவருக்கு கொடுக்கணும்னு தெம்பராண்டவனுடைய திருவுள்ளம். உடனே பிரசித்த உபன்யாச சக்கரவர்த்தியா செங்கோல் செலுத்தி கொண்டு வந்த நம்முடைய கண்ணன் சுவாமியை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்ட அனுப்பினார் தெம்பராண்டவன். மெட்ராஸ்ல இருந்து திருக்குடந்தாண்டவன் புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேர்றார். ஆண்டவனை தண்டன் சமர்ப்பிக்கிறார். கண்ணா, எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப அசக்தமா இருக்கு, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். நம்ம ஆசிரமத்துக்கு எனக்கு அடுத்தது ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய வசந்த சுவாமியா உன்னை தவிர யாரையும் பூர்வாச்சாரியா என் மனசுல சங்கல்பிக்கல, காட்டி கொடுக்கல. அவளுடையதான திருவுள்ளம் அவள்லாம் ஒன்னதான் கை காட்டுறா. அதனால நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கோயேன் அப்படின்னு நியமிச்சார் தெம்பராண்டவன். அசக்தியினால தெம்பராண்டவன் அப்படி சாதிச்சார். நம்ம திருக்குடந்த கண்ணன் சுவாமி அப்ப சொல்லிட்டு இருந்த காலக்ஷேபங்களை எல்லாம் பாதியில நிறுத்திட்டு வர முடியாது ஒன்னும். அதனால சுருக்கமா சொல்லி இருக்கிற காலக்ஷேபங்களை எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரம் ஒரு 2-3 நாள்ல திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு ஆண்டவனுடைய நியமனத்தை பிரார்த்திச்சுட்டு ஆண்டவனை சேவிச்சுட்டு திரும்ப மெட்ராஸ் வந்து சேர்ந்தார். சுவாமி மெட்ராஸ் வந்து இறங்குறார். சுவாமிக்கு ட்ரங்கால் வருது. தெம்பராண்டவன் பரம்பதிச்சுட்டார். வைத்தியர்கள்லாம் சுவாமியினுடைய நாடியை பிடிச்சு பார்த்துட்டு சுவாமி பரம்பதிச்சுட்டார்னு சொல்லிட்டா. சுவாமியினுடையதான கைங்கரியம் நடக்கணும், கண்ணன் சுவாமி அவசியம் உடனே ஏழ்றதங்க, ஏழி சுவாமியினுடைய கைங்கரியத்தை நடத்தி வச்சு ஆசிரம ஸ்வீகாரமும் பண்ணிக்கணும்னு சுவாமிக்கு தகவல் வர்றது. உடனே சுவாமி வாரி அடிச்சுட்டு போறார் ஸ்ரீரங்கத்துக்கு. திரும்ப போன உடனே நடந்தது ஒரு ஆச்சரியம். பரமபதித்ததாக சொல்லப்பட்ட தெம்பராண்டவன் நம்ம சுவாமி போனா விட்டு உயிர் பிழைத்து கண் முழிச்சுட்டார். கண் முழிச்சு நம்ம சுவாமியை கடாட்சிக்கிறார். கடாட்சிச்சு உடனே பேசுறார். சாதாரணமா தூங்கிட்டு இருக்கிறவா கண் வீழ்ச்சி பேசுறது போல அனாயாசமா பேசுறார் தெம்பராண்டவன். கண்ணா, நான் சரீரத்தை விட்டு புறப்பட்டு ஸ்ரீவைகுண்ட யாத்திரையா விரஜா நதி வரைக்கும் போயிட்டேன். விரஜ வரைக்கும் போயாச்சுன்னா அங்க நான் விரஜையை தாண்டி ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள நுழையிற போது பெருமாள் என்னை தடுத்து நிறுத்தி நீர் போய் கண்ணன ஸ்தானத்துல வச்சுட்டு வாரோன்னு சொல்லி நியமித்தார். அதனாலதான் திரும்பி வந்திருக்கேன். உடனே ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கோ, உன்னை சுவாமியா பார்த்துட்டு தான் நான் போவேன், பெருமாள் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கார், பெருமாளுடைய நியமனம்னு சாட்சிதான். எப்பேற்பட்ட விசேஷமான ஒரு சம்பிரதாயம் பாருங்க. அந்த சம்பிரதாயம் ஒரு ஆச்சாரியன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறதை முன்னாடியே உணர்ந்து தெரிவிப்பதும், அவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பெருமாள் அவரை திரும்பி அனுப்புவதும், அவர் வந்து இன்னொரு ஆச்சாரியனை சுவாமியாக வைத்துவிட்டு அதை பார்த்து அனுகிரகிச்சுட்டு ஸ்ரீவைகுண்டம் போறதும் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது இந்த சுவாமிகளினுடையதான வைபவம். அதனால உடனே ஆசிரம ஸ்வீகார காரியங்கள்லாம் நடக்கட்டும்னு தெம்பராண்டவன் நியமிச்சார். திவ்ய பிரபந்த திவாகரர் அப்படின்னு 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு ஆகாசம் அப்படின்னா அதுல பிரகாசிக்கக்கூடிய சூரியன் நம்ம திருக்குடந்தாண்டவன். அப்பேற்பட்ட விருதங்களோடு கூட ஜெகத் பிரசித்தராக இருந்த திருக்குடந்தை ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியர்னு சொல்லக்கூடிய கண்ணன் சுவாமி தெம்பராண்டவனுடைய நியமனத்தை சிரசா வகித்து ஸ்ரீமத் ஆண்டவனுடைய உத்தரவு தான் தனக்கு வேதவாக்கு, இந்த ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திரு ஆக்னியை கட்டளையை மீறுவது தமக்கு ஆத்மக்ஷேமம் அல்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு க்ஷணத்துல ஆச்சாரியனுடைய திருவாக்கில் இருக்கக்கூடிய விசுவாசத்தினாலே எல்லாத்தையும் சொத்து சுகம் பணம் பொருள் கீர்த்தி எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்துல பரித்தியாகம் பண்ணிட்டு அங்கேயே உடனே ஜீவசிரார்த்தம் எல்லாம் பண்ணி நம்முடைய சம்பிரதாயத்தை ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் பெரியாசிரம சம்பிரதாயத்தையும் லோகத்தையும் ரட்சிப்பதற்காக சங்கல்பம் பண்ணிக்கொண்டு 1963 வருஷம் சுபகிருத் நாம சம்வத்சரம் பங்குனி மாசம் மகம் நட்சத்திரம் சுக்ல துவாதசி அன்னைக்கு ஸ்ரீமத் தெம்பராண்டவன் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகனாலே காஷாய திருதண்டாதிகள் அனுகிரகிக்கப்பெற்று ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனாக திருவவதாரம் பண்ணினார். நம் திருக்குடந்தை கண்ணன் சுவாமி திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவனாக அவதாரம் பண்ணியா எடுத்து. இப்போ இந்த வைபவம் ஸ்ரீரங்கத்துல அநேக சிஷ்ய கோடிகளின் நடுவுல நடக்கிறது. ஏன்னா தெம்பராண்டவன் பரம்பேச்சதா வேற சொல்லுட்டா. அப்ப ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருமேனி சேவிக்கிறதுக்கு நிறைய சிஷ்யா சூழ்ந்து இருக்கா. போன ஆண்டவன் திரும்ப வந்திருக்காருன்னு வேற சொல்லியிருக்கா. அந்த ஆச்சரியத்தை சேவிக்கிறதுக்கு ஜனங்கள் சூழ்ந்திருக்கா. புது ஆண்டவன் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் சேர்ந்து நிறைய ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய திரள் நடந்தது அங்கே. அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ சமுத்திரத்துக்கும் நடுவே நம்முடைய திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவன் தெம்பராண்டவனிடத்துல இருந்து ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டார். பண்ணிட்டு நம்ம ஆசிரமத்தை அதிவிலட்சணமா நிர்வாகம் பண்ணக்கூடியதான சகல சாமர்த்தியமும் இந்த சுவாமிக்கு உண்டு. இப்பேற்பட்ட இந்த சுவாமிக்கு நம்முடைய பூர்வாச்சாரியரா
இவருக்கு முதல் காலக்ஷேபம் சாதித்த ஆச்சாரியராக இருக்கக்கூடிய தேரெழுந்தூர் ஆண்டவனுடைய திருநாமமே தகும்னு சொல்லி தேரெழுந்தூர் ஆண்டவனுடைய திருநாமமான ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசகன் என்கிற திருநாமத்தையே திருக்குடந்தை ஆண்டவனுக்கு சந்நியாச நாமாவாக அனுகிரகித்து அவரை தீர்க்க தர்சனத்தோட கூட சம்பிரதாயத்திற்கு சக்கரவர்த்தியாக வருவீர்னு அனுகிரகிச்சாராம் தம்பிராண்டவன். அன்னைக்கு வரைக்கும் திருக்குடந்தாண்டவன் அவதாரம் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துல காட்டந்தேத்தி ஆண்டவனுக்கு திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு திருநாமம் உண்டு. காட்டந்தேத்தின்னு சொல்லக்கூடியது கர்நாடக தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரம். அங்க அவதாரம் பண்ணினதுனால காட்டந்தேத்தி ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த ஆண்டவனுக்கு திருநாமம் ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகனுக்கு. அவர் திருக்குடந்தையில நித்தியவாசம் பண்ணிட்டு பல காலம் அங்க எழுதிருந்தார். அதனால திருக்குடந்த ஆண்டவன் ஒரு விவகாரம் உண்டு அவருக்கு. ஆனால் என்னைக்கு நம்ம திருக்குடந்த கண்ணன் சுவாமி ஆண்டவனா வந்தேரோ அதுல இருந்து பழைய ஆண்டவனுக்கு காட்டந்தேத்தி ஆண்டவன் சொல்றது, இந்த ஆண்டவனுக்கு திருக்குடந்த ஆண்டவன் சொல்றது. திருக்குடந்த ஆண்டவன் சொன்னா இந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த திருக்குடந்த ஆண்டவன் எழுந்தருள் இருந்தார். அத்தனை கீர்த்தி சுவாமிக்கு. திருக்குடந்த ஆண்டவன் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் சொல்லக்கூடிய சுவாமியை சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் எல்லாம் பண்ணி வைத்து ஆசிரமத்திற்கு அடுத்த ஆண்டவனாக நியமித்தாரே தெம்பராண்டவன். ஆசிரம ஸ்வீகாரம் ஆனா விட்டு ஒரு வார்த்தை சாதிச்சார் திருக்குடந்த ஆண்டவன் அண்ட. சீக்கிரமா போய் பெருமாள் திருவாராதனம் பாதுகாராதனம் எல்லாம் முடிச்சுட்டு ததியாராதனம் ஆட்டம் சீக்கிரம் ஆட்டம் நியமிச்சாராம். உடனே போய் பெருமாள் திருவாராதனம் ஸ்ரீபாதுகாராதனம் எல்லாம் ஆகி அன்னைக்கு துவாதசி விசேஷமா துவாதசி பாரணையும் முடிஞ்சது. எல்லாரும் சாட்டாச்சு. தெம்பராண்டவன் ஆசிரம சிஷ்யால கூட்டு கேட்டாராம். அந்தரங்க சிஷ்யால கூட்டு, சுவாமி பாரணா எடுத்தா? ரொம்ப வருஷமா கண்ணன் கண்ணன் சொல்லியே பழக்கம், கண்ணன் பாரணா எடுத்தான்னு கேட்டாராம் சுவாமி. யாரே? நம்ம திருக்குடந்த ஆண்டவனை. இப்போதான் ஆச்சுன்னு சொன்னாலாம் சிஷ்யா. இங்க வர சொல்லுங்கன்னு திருக்குடந்த ஆண்டவன் சேவித்துக் கொண்டிருக்க அவர் முன்னாலேயே தெம்பராண்டவன் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகன் தன்னுடைய அவதார காரியம் பூர்த்தி ஆயிடுத்து, வைகுண்டத்துக்கு போனவரை பெருமாள் இதுக்கு திருப்பி அனுப்பினார் இந்த சுவாமியா நியமிச்சுட்டு வர்றதுக்காக. அப்படி திருக்குடந்தாண்டவன சுவாமியா நியமிச்சு ஆசிரமத்துக்கு அன்னையாய் அத்தனாய் ஆசிரமத்தை ஆண்டிடும் தன்மையனான திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவனை நியமித்து விட்ட அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானதை கணிசித்து தெம்பரையாண்டவன் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகன் திருநாடலங்கரிக்க திருவுள்ளம் பற்றி, கண்ணா எல்லாம் நன்னா ஆச்சா, பாரணை எல்லாம் ஆச்சா அப்படின்னு பிரீத்தியோடு கூட கேட்டுட்டு அடுத்த க்ஷணம் திருக்கண்களை மூடி ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளினார். தெம்பர ஸ்ரீமத் ஆண்டவன் பரம்பதி சுட்டார். கூடியிருந்த சிஷ்யாலெல்லாம் தாய் தகப்பனார்களை இழந்த குழந்தைகளைப் போல தேம்பி தேம்பி அழுதாலாம். சாந்தி குணமே வடிவெடுத்தவரான ஸ்ரீமத் தெம்பராண்டவன் 15 சாதுர்மாசிய விரதங்களை அனுஷ்டித்தார். சன்னியாசியா 15 வருஷம் எழுதிருந்தார். எழுதியிருந்து 1963 வருஷம் சுபக்ரத் பங்குனி சுக்லத்வாதசியில தனக்கு அடுத்த ஸ்தானத்துல திருக்குடந்த ஆண்டவனை நியமிச்ச அன்னைக்கு தன்னுடைய 76வது திருநட்சத்திரத்துல பரம திருப்தியோடு கூட திருநாடலங்கரித்தார். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் திருக்குடந்த ஆண்டவன் ஸ்ரீரங்கத்துல சின்னாசிரமத்துல ஸ்ரீமத் ஆக்கூர் ஆண்டவன் பிருந்தாவனத்துக்கு இடது பக்கத்துல தெம்பிராண்டவனுக்கு பிருந்தாவன பிரதிஷ்டை பண்ணி வைத்து ஸ்ரீமத் ஆண்டவனுடைய கைங்கரியங்களை எல்லாம் பறக்க நடத்தி வைத்து அங்கு ஸ்ரீமத் ஆண்டவனுடைய விக்கிரகம் சன்னதி எல்லாம் கூட நிர்மாணம் பண்ணி திவ்யமங்கல விக்கிரக ஆராதனத்தை எல்லாம் நடத்திட்டு வந்தார். சுபக்ருத் வருஷம் பங்குனி மாசம் 1953 திருக்குடந்த ஆண்டவன் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்ட பிறகு அவர் பண்ணின மகா உபகாரங்கள்ல ஒன்னும் கொஞ்ச நாள் நடந்து நடுவுல நின்று போன ஸ்ரீ ரங்கநாத பாதுகா பத்திரிகையை திரும்பவும் நடத்தி வரும்படியாக அனுகிரகித்தார். அன்னைக்கு ஸ்ரீமத் ஆண்டவன் நடத்தி வைத்த பத்திரிகை இன்னைக்கும் விசேஷமா தொடர்ந்து நடந்துட்டு வருதுன்னு சொல்லக்கூடியது நம்மளவா எல்லாம் சம்பிரதாய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய அனுகிரகமா இருக்கிறதுன்னு சொன்னா அதை எல்லோரும் நன்றியோடு கூட நினைத்து பார்க்க வேண்டியதான ஒரு அனுகிரகம். திருக்குடந்த ஸ்ரீமத் ஆண்டவன் பல திவதேசங்களுக்கும் பாத யாத்திரையாகவே எழுந்தருளி எல்லா எம்பெருமான்களையும் ஆசை தீர மங்களாசாசனம் பண்ணினவர். தெம்பராண்டவனுடைய கைங்கரியம் முடிஞ்சு ஒரு 40 நாள் கழிச்சு 41ஆம் நாள் அன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து பூர்வாச்சாரிய பாதுகைகளினுடைய நியமனம் பெற்றுக்கொண்டு சஞ்சாரத்தை புறப்பட்டார் திருக்குடந்தாண்டவன். அதுக்கு மேல வாழ்நாள் முழுக்க ஸ்ரீமத் ஆண்டவன் பாத யாத்திரையாவே தான் லோகத்தை எல்லாம் அளந்தார். ஆண்டாள் சாதிக்கிறது போல ஓங்கி உலகளந்த உத்தமன்னு பெருமாள் வர்டிகலா உலகத்தை அளந்தால் இந்த ஆச்சாரியன் ஹரிசாண்டலா உலகத்தை எல்லாம் அளக்கும்படியா எல்லா தேசத்திலும் இவருடைய திருவடி படும்படியாக
நம் பாரத தேசமெல்லாம் சஞ்சாரம் பண்ணி ஆசேத்து ஹிமாச்சலம் இமயமலையிலிருந்து திருப்புல்லானிலிருந்து இமயமலை வரைக்கும் தன்னுடைய சஞ்சாரத்தை நடத்தி எல்லா சிஷ்யர்களுக்கும் சமாசிரயண வரண்யாசாதிகளையும் காலக்ஷேபாதிகளையும் அனுகிரகித்துக் கொண்டு பலரையும் ஸ்ரீவைகுண்டம் புகும்படியாக அனுகிரகித்த ஆச்சாரிய சார்வபௌமர் இந்த ஸ்ரீமதாண்டவன். இந்த ஸ்ரீமதாண்டவன் காலத்தில் ஆசிரமத்துக்கு நிறைய சிஷ்யர்கள் சேர்ந்து ஆசிரம சம்பிரதாயம் நானா திசைகளிலும் பரவி அபிவிருத்தி ஆச்சுன்னு சொல்லுவா. இத்தனை தூரம் பாரத தேசமெல்லாம் பாத யாத்திரை பண்ணி சிஷ்ய உஜ்ஜீவனம் பண்ணின இவர் இன்னொரு ஸ்ரீபாஷ்யக்காரரோ அப்படின்னு சொல்லும்படியா ராமானுஜரை போலவே சன்னியாசி தர்மத்தில இருந்து கொண்டு பாத சஞ்சாரம் பண்ணி கொண்டு லோகங்களை உஜ்ஜீவித்துக் கொண்டு வந்தாருன்னு அப்ப இருந்த பெரியவா சொல்லுவா. லோகம் போயின்னு இருக்கிற திசையில நிறைய சுயமாச்சாரிய பரம்பரைகள் ஆச்சாரியகம் பண்றதை விட்டுட்டா நிறைய பேர் உத்தியோகத்துக்காக ஓடுறதையே பிரதானமா நினைச்சுட்டு ஓடிட்டு இருக்கா. பாவம், அவகாசம் இல்ல. அவெல்லாம் எங்க தேடி வந்து சமாசரண பரநியாசங்கள் பண்ணிக்க போறா? அவ இருக்கிற இடத்துக்கு நாம தேடி போய் அனுகிரகிக்கணும்ன்ற திருவுள்ளத்துல பட்டி தொட்டிகள் தோறும் எழுந்தருளி எல்லாருக்கும் சமாசரண பரநியாசங்களை அனுகிரகித்த ஸ்ரீமதாண்டவனாம் இவர். போற வழியில இருக்கிற கோவில்களை எல்லாம் மங்களாதாசனம் பண்ணிட்டு அங்க பெருமாளுக்கு விசேஷமா திருவாபரணங்கள் சமர்ப்பிக்கிறது, சகஸ்திர கலசாபிஷேகம் பண்ணி வைக்கிறது, திருப்பாவாட உற்சவம் நடத்தி வைக்கிறது, எங்கேயான வாகனங்கள் இல்லைன்னா வாகனங்கள் சமர்ப்பிக்கிறது, பெரிய உற்சவங்கள் நடத்தி வைக்கிறது, யாகங்கள் நடத்துறது, இப்படின்னு சம்பிரதாய அபிவிருத்தி காரியங்கள் நிறைய பண்ணிட்டு போனாராம் இந்த ஆண்டவன். ஸ்ரீரங்கத்திலேருந்து பாதசஞ்சாரம் கிளம்புறச்ச பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் நியமனத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அப்படியே அன்பில் அப்ப கூடத்தான்னு ஒரு திவதேசமா சேவிச்சுட்டேதான் பாத யாத்திரை. ஒரு இடத்துக்கு போனோம்னா இங்க இருந்து அங்க நேரம் எழுந்தருள்றதுன்றது கிடையாது. வழியில இருக்கக்கூடிய கஷேத்திரங்களை எல்லாம் சேவிச்சு அனுபவிச்சுட்டேதான் ஏலியாகும் ஆண்டவன். அத்தனை தூரம் திருமங்கை ஆழ்வாரை போல தேடி தேடி போய் திவதேசங்களை சேவிக்கிறதுல ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு அத்தனை உற்சாகம். இப்படி ஆண்டவன் அப்ப கூடத்தான சேவிச்சுட்டு திருக்கண்டியூர் எழுந்தருளின போது பக்கத்துல ராயம்பேட்டை அக்ரஹாரத்துல திருக்குடந்த தேசிகனுடைய அவதார ஸ்தலத்துக்கு எழுந்தருளினார் ஸ்ரீமத் ஆண்டவன். அப்போ திருக்குடந்த தேசிகனால ஆராதனம் பண்ணப்பட்ட ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால பெருமாளை அந்த சுவாமியனுடைய திருவம்சத்தை சேர்ந்தவா ஸ்ரீமத் ஆண்டவன் சன்னதியில கொண்டாந்து சமர்ப்பிச்சாலாம். எங்க பெரியவர் திருக்குடந்த ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குடந்த தேசிகன் ஆராதனை பண்ணிட்டு இருந்த பெருமாள் இவா, இனிமேல் இவா ஆசிரமத்துல ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்கரத்தால ஆராதிக்கப்படணும்னு சொல்லி சமர்ப்பிச்சாலாம். நம்முடைய பூர்வாச்சாரியரான திருக்குடந்த தேசிகன் திருவாராதனம் பண்ணின பெருமாள் அப்படின்ற ஒரு விசேஷமான பிரதிபத்தியோடு கூட திருக்குடந்த ஆண்டவன் அந்த பெருமாள் பிராட்டிகளை ஆச்சரியமா சந்தோஷமா பரமானந்தத்தோட சீகரிச்சுட்டார். ஆசிரம சம்பிரதாயத்தில சன்னியாசியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர் விக்கிரகாராதனம் பண்ற வழக்கம் இல்ல. சாலகிராம ஆராதனமும் ஸ்ரீபாதுக ஆராதனமும் தான். அதனால தேடி வந்த எம்பெருமான் வேணுகோபாலனுக்கு கிரகஸ்தாலா இருக்கிற ஆராதக சுவாமிகளை கொண்டு திருவாராதனம் நடந்துட்டு வர்றது அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். திருக்குடந்த ஆண்டவன் சாட்சாகுமா நம்முடைய முனித்திரைய சம்பிரதாய கூட்டஸ்தரான திருக்குடந்த தேசிகன் திருக்கையால ஆராதனம் பண்ணப்பட்ட அவருடைய ஆராதனா தெய்வம் இந்த வேணுகோபாலன். இவன் என்னைக்கு நம்ம ஆசிரமத்துல எழுந்தருளினானோ அன்னையிலிருந்து ஆசிரமம் ரொம்ப சுபிக்ஷமா மேலும் மேலும் அபிவிருத்தி ஆயிண்டு அமோகமா வருது. அதனால அர்ச்சாமூர்த்திகள் எத்தனை பேர் இனி சேர்ந்தாலும் இவன் தான் பிரதான அர்ச்சாமூர்த்தின்னு திருக்குடந்த ஆண்டவன் திருவுள்ளமா இன்னைக்கும் நாம சேவிக்கிறோம். ஸ்ரீமத் ஆண்டவன் பெரியாசிரமத்துல எம்பெருமான் ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபாலன் தான் அர்ச்சாமூர்த்திகள்ல பிரதான ஆராத்திய தெய்வம். திருக்குடந்த ஸ்ரீமத் ஆண்டவன் எங்க எழுதினாலும் வேணுகோபாலனை கூட எழுந்தருள பண்ணிண்டே சஞ்சாரம் போவேறான். ஆண்டவன் எந்த திவதேசத்துக்கு போனாலும் திவதேசத்துக்காரா குடை சாமரம் மேலதாளம் யானை குதிரை முதலான சகல மரியாதைகளோட ஸ்ரீமத் ஆண்டவனை வரவேற்று எம்பெருமானுடைய சேவையை பண்ணி வைத்து விசேஷமான பகுமானங்கள் மரியாதைகளை எல்லாம் பண்ணும்படியா இருக்கும். திருமலையோ ஸ்ரீரங்கமோ எந்த திவதேசமாக இருந்தாலும் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருந்த காலம் வரைக்கும் இம்மாலை எப்ப வெடிய போறதுன்னு காத்துட்டு இருந்து கொள்ளிடத்துல தீர்த்தாமாடி சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் இதெல்லாம் சகாலத்துல முடிச்சுட்டு பகவத் ஆராதனம் பாதுகாராதனம் எல்லாம் செய்து உபயவேத சாத்துமர பாராயணம் எல்லாம் பண்ணி தீர்த்தம் பழமெல்லாம் விநியோகமானா விட்டு கத்தியத்திரைய பாராயணம் பண்றது, கூரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவ பாராயணம் பண்றது, சுவாமி தேசிகனுடைய பாதுகா சகஸ்திர பாராயணம் பண்றதுன்னு இத்தனையும் நித்தியமும் பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலக்ஷேபமும் சாதிச்சாகுமா. கார்த்தால 8 மணில இருந்து 11 மணி வரைக்கும் யாருக்கு என்ன காலக்ஷேபம் சொல்லணுமோ அந்த அதிகாரத்துக்கு தகுந்தபடி ஸ்ரீபாஷ்யமோ ரகசியத்திரய சாரமோ பகவத் விஷயமோ காலக்ஷேபம் சாட்சாகுமா. காலக்ஷேபமே 8ல இருந்து 11ன்னா
8 மணிக்கு முன்னால இத்தனை கிரந்தங்களையும் பாராயணம் பண்ணணும், பகவத் ஆராதனம், ஸ்ரீபாதுக ஆராதனம், கோஷ்டி, சாத்துமரை இத்தனையும் நடக்கணும்னா ஆண்டவன் எத்தனை மணிக்கு எழுந்துண்டாகும், எத்தனை மணிக்கு தீர்த்தாமாடியாகும், எவ்வளவு விரசா பண்ணியாகும்னு பாருங்க. அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ஆண்டவன் 11 மணிக்கு வரைக்கும் காலக்ஷேபம் சாதிச்சுட்டு திரும்பவும் ஆத்துக்கு போய் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி 1 மணிக்கு மாதூகரத்துக்கு எழுந்தருளி பிக்ஷ ஸ்வீகரிச்சாகும், ஷார்ட் ஆகும். பேருக்கு ஏதோ அறக்க பறக்க ஷார்ட் விட்டு திரும்பவும் மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் காலக்ஷேபம் ஆரம்பம். மத்தியானம் காலக்ஷேபம் முடிஞ்சா விட்டு சாயம் சந்தியாவந்தன அனுஷ்டானம், ராத்திரியில தினம் உபன்யாசம். காலக்ஷேபம் கேட்கிற அதிகாரிகள் காலக்ஷேபம் கேட்கிறா, காலக்ஷேபம் புரியாத வாழ்க்கெல்லாம் உபன்யாசம் சாட்சாகும். காலக்ஷேபம் கேட்டா உபன்யாசம் கேட்கக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே, அது ஞானம், இது அனுபவம். அதனால உபன்யாசமும் சாட்சிண்டு. அதுவும் எத்தனை மணி வரைக்கும்? ராத்திரி 10 மணி வரைக்கும் உபன்யாசம் சாட்சாகுமா. 10 மணிக்கு மேல சயனிச்சுண்டாகும். பின்னால 3 மணிக்கு எழுந்து போறோம், 2:30 எழுந்து போறோம், அது பகவானுக்கு தான் திருவுள்ளம். இப்படி ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருந்த காலம் வரைக்கும் பூரண அனுஷ்டானத்தோட ஸ்ரீமத் ஆண்டவன் எழுந்தருள் இருந்தார். பாத யாத்திரையா எங்க போனாலும் நதி ஸ்நானம், தடாக ஸ்நானம், நடவாபி ஸ்நானம்னு சொல்லக்கூடிய, அவகாகன ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மூழ்கி தீர்த்தாமாடக்கூடிய முக்கிய ஸ்நானம் தான் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு. ஸ்ரீமத் ஆண்டவனுடைய 81வது திருநட்சத்திரத்திலே திருமேனியிலே நோவு சாத்திக் கொள்கிற நாள் வரைக்கும் இந்த அனுஷ்டானங்கள்ல ஒரு எள்ளளவும் லோபம் இல்லாமல் அத்தனை உத்தம ஆச்சாரத்தை அனுஷ்டித்து வந்தார் அப்படின்னு ஆண்டவனோட கைங்கரியம் பண்ண பெரியவாள்லாம் சொல்லுவா. ஏகாதசி, சிரவண துவாதசி எல்லாம் வந்துடுத்தோம்னா எத்தனை வயசாகி எத்தனை ஆரோக்கியம் குறைஞ்ச நாள்லையும் கூட நிர்ஜல உபவாசம் தான் ஸ்ரீமத் ஆண்டவன். பால் சாப்பிடுறேன், பழம் சாப்பிடுறேன் எல்லாம் கிடையாது. மகா பிரதோஷ நாள்கள்ல ராத்திரி 9 மணி வரைக்கும் மௌன விரதம் இருந்தாகுமா. இந்த ஆண்டவனுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ஸ்ரீமத் ஆண்டவன்களுடைய அனுஷ்டானத்தையும் ஒண்ணு விடாம அனுஷ்டிச்சுட்டு வந்த ஒரே ஆண்டவனாம் இவர் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. இப்படியா ஸ்ரீமத் ஆண்டவன் ஒரு 26 வருஷ காலத்துல சுமார் 50,000 கிலோமீட்டர்கள் பாரத தேசமெல்லாம் தன் திருவடி நோக நடந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவா. அப்படி பாரத தேசமெல்லாம் போன போது எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தாமாடின பெருமையும் இந்த சுவாமிக்கு உண்டு. கம்பராமாயணத்துல கம்பன் ஒரு பாசுரம் சொல்றான். கைகேயி ராமனை காட்டுக்கு போய் சொன்னாலே அப்ப என்ன சொன்னான்னா, தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றால். அப்பா நான் சொல்லல, உங்க அப்பா தசரதர் சொன்னார். நீ சாமியாராட்டமா தலையில அப்படி சடையெல்லாம் போட்டுண்டு ஏதோ மரப்பட்டையெல்லாம் ஆபரணமா ஆடையா உடுத்தின்ட்டு காட்டுல தபஸ் பண்ற வாலாட்டமா திரிஞ்சுட்டு புழுதி படிந்த காட்டிலே திரிஞ்சுட்டு அங்க வழியில இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் ஸ்நானம் ஆடி ஒரு 14 வருஷம் கழிச்சு உன்னை திரும்பி வர சொல்லி உன் தோப்பனார நியமனம்னு பழைய தசரதன் மேல போட்டாவோ. இங்க விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ரீமதாண்டவன் சன்னியாசியா அரும் தவம் மேற்கொண்டு மகா தபசோடு கூட காடு மேடெல்லாம் தன்னுடைய திருவடி நோக ஸ்ரீராமனை போல நடந்தருளி சக்கரவர்த்தி திருமகனாட்டமே வழியில் இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய துறைகளிலும் தீர்த்தாமாடி 26 வருஷங்கள். சக்கரவர்த்தி திருமகனாவது 14 வருஷம் பாத சஞ்சாரம் பண்ணி புண்ணிய தீர்த்தாமாடினான். இவர் 26 வருஷங்கள் அப்படி பண்ணினார் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. இந்த ஆண்டவனுடையதான அனுபவம் எப்படின்னா, அருளி செயலுக்காகவே வாழ்ந்த ஒரு ஆச்சாரியர் இவர். திருக்குடந்தை 6ஆமுதன திருமழிசை பிரான் மங்களாதாசனம் பண்ற போது அவனிடத்துல உருக்கமா கேட்கிறார், அப்பா ஏன் படுத்துட்டு இருக்க, நான் உன்னை தேடி வந்திருக்கேன், எழுந்து பேசக்கூடாதோ, நடந்த கால்கள் நொந்தவோ, ராமாவதாரத்துல லோகமெல்லாம் நடந்தையே அதனால கால் வழியில படுத்துட்டு இருக்கியா, நடுங்க ஞாலமே நமாய் இடந்தமை குழுங்கவோ அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டோ, காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு சொன்னார். அந்த அமுதன் எப்படி ராமாவதாரத்துல லோகத்தை எல்லாம் அலந்து நடந்த சிரமம் தீர நொந்து போய் படுத்துட்டு இருக்கானோ, அந்த மாதிரி லோகமெல்லாம் நடந்து நொந்த கால்களை உடையவர் இந்த ஸ்ரீமதாண்டவன். 81 வயசுல ஸ்ரீமதாண்டவன் நோவு சாத்திண்டு படுத்து படுக்கையா இருக்கார். அப்ப முக்கூரை சிங்கர் ஸ்ரீமதாண்டவனை பாக்குறதுக்காக ஆசிரமத்துக்கு வந்திருக்கார். முக்கூரை சிங்கர் ஸ்ரீமதாண்டவனை விட வயசுல பெரியவர், சன்னியாச தர்மத்திலும் பெரியவர். ஆண்டவன் படுத்துட்டு இருக்கார். ஐசிங்கர் வந்திருக்காருன்னு எழுந்துக்கலான்னு முயற்சி பண்ணார். சுவாமி வேணா வேணா சயனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஐசிங்கர் கண் கலங்கின்ற ஒரு வார்த்தை சாச்சேரான். ஆண்டவனுடைய முட்டிக்கால் மேல அப்படியே ஐசிங்கருடைய கையை வச்சு, இந்த திருவடிகள் தானே பாரத தேசமெல்லாம் சஞ்சாரம் பண்ணி உலகத்தை அளந்து எல்லாரையும் அனுகிரகிச்சு திருவடிகள், நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு திருமழிசை பிரான் அமுதனை கேட்டது போல
திருவடி நொந்து சயனிச்சுருக்கேரே, அப்படியெல்லாம் பாரத தேசமெல்லாம் அலைந்து திரிந்த திருவடிகள் நொந்து படுத்துருக்கேன்னு சொல்லி ஐசிங்கரே கலங்கினர்னு சொல்லுவா. அத்தனை தூரம் திருக்குடந்த ஆண்டவனுக்கும் முக்கூர் ஐசிங்கருக்கும் ஒரு சௌகார்தமான உறவு இருந்தது. ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பரஸ்பரம் கௌரவத்தோடு கூட இருந்தாலும் நன்னா ஹாஸ்யமா பேசிக்கொள்ளக்கூடியதான ஒரு உறவும் அவர்களுக்குள்ளே உண்டு. அப்போ பல சதஸ்கள்ல முக்கூர் ஐசிங்கர், திருக்குடந்த ஆண்டவன், பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் இவெல்லாம் எழுந்தருளி இருந்து உபன்யாசங்கள், சதஸ்கள், மகோத்சவங்கள்லாம் நடந்த காலம் அது, பொற்காலம் அது. அப்போ எல்லாருக்கும் வயசாயிடுத்து. அப்ப பரவாக்கோட்டை ஆண்டவன் தான் ஓரளவுக்கு இளைஞர் இவாளோட. அவருக்கும் 60 மேல ஆயிடுத்து. 60க்கு அப்புறம் தான் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டார். இவாளை கம்பேர் பண்றச்ச கொஞ்சம் வயசு குறைவுன்னு வச்சுக்கோங்க. திருக்குடந்த ஆண்டவனுக்கும் வயசாயிடுத்து, முக்கூர் ஐசிங்கருக்கும் வயசாயிடுத்து. சிம்மாசனம் எல்லாம் தரையில தான் போடுவா. உட்கார்றச்ச முக்கூர் ஐசிங்கர் லட்சுமி நரசிம்மா அப்படின்னு உட்கார்ந்தாகுமா. உடனே நம்ம திருக்குடந்த ஆண்டவன் என்ன பண்ணுவாராம், அபர்யாப்தாமிருதா அப்படின்னு உட்கார்வாராம் வேணும்னே. ஐசிங்கர் கேட்பாராம், லட்சுமி நரசிம்மான்னு சொன்னா மடம்னு தெரியும், அபர்யாப்தாமிருதான்னு சொன்னா ஆசிரமம்னு தெரியுமோ அப்படின்னு ஐசிங்கர் சிரிச்சுட்டே கேட்பாராம். அதுக்கு திருக்குடந்த ஆண்டவன் சாட்சாகுமா, ஆசிரமம்னு தெரியறதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா மடம் இல்லைன்னு தெரியுமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பறோம். ரெண்டு பேரும் பரஸ்பரம் சிரிச்சு போலாம். இப்படி ரெண்டு சுவாமிகளுக்கும் பரஸ்பரம் ஹாஸ்யபாவம்னு சொல்லக்கூடியது உத்தமமான ரீதியில இருந்ததுன்னு பெரியவா சொல்லுவா. இப்படி மடை திறந்த வெள்ளம் போலே ரசிக ரஞ்சகமா உபன்யாசம் பண்ணக்கூடிய நம்முடைய ஆண்டவன், திவ்ய பிரபந்தத்திலே இவருக்கு சமானமான ஒரு ஞானமுடையவர்கள் இல்லைன்னு சொல்லும்படியா நைபுண்ணியத்தோட எழுந்தருளி இருந்த நம் ஆண்டவன் பல கோவில்கள்ல அர்ச்சாவதார எம்பெருமான்களிடத்துல இருக்கக்கூடிய ஈடுபாட்டினால தன் சொந்த செலவுல நிறைய சம்பிரோக்ஷணங்கள் பண்ணி வச்சிருக்கார். பல பெருமாள்களுக்கு திருவாபரணங்கள், வாகனங்கள், இடிஞ்சு போன சன்னதிகளை புனர் நிர்மாணம் பண்றது, இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கார். முக்கியமா 1981 வருஷம் ஸ்ரீமத் பெரியாண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனுடைய 181வது திருநட்சத்திரத்தை 7 நாள் பாராயணத்தோடு கூட அதி விமர்சையா ஒரு பெரிய மகோத்சவம் போல ஸ்ரீரங்கத்தில் நடத்தி வச்சார். முக்கூர் ஐசிங்கராலே நிர்மாணம் பண்ணப்பட்ட ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தில் 2ஆம் நிலை ராஜகோபுரத்தை 11 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த ஸ்ரீமத் ஆண்டவன் பண்ணி வைத்தார். அதனால முக்கூர் ஐசிங்கருடைய அனுகிரகத்திற்கு பூர்ண பாத்திரரானார். 1984 வருஷம் திருக்குடந்தைக்கு எழுந்தருளி சுமார் 48 வருஷமா ஓடாம இருந்த சித்த மராமத்து பண்ணி திரும்பவும் அமுதனுக்கு சித்திரத்தேர் உற்சவத்தை நடத்தி வைத்த பெருமை இந்த ஸ்ரீமத் ஆண்டவனை சேரும். பிரதி வருஷமும் ஸ்ரீ பாதுகா விகார வித்வத் சபான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்ய சதஸ பறக்க நடத்தி வித்வான்களுக்கெல்லாம் உத்தம சம்பாவனை பண்ணியதோடு ஸ்ரீபாஷ்யத்தை வளர்த்தார் இந்த ஸ்ரீமத் ஆண்டவன். திருநீர்மல திவதேசத்துல சுவாமி தேசிகன் சன்னதியை ஆசிரம சன்னதியாக மாத்தினது. சின்னாசிரமத்துல தெம்பிராண்டவனுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சது. 1966 திருமாலிருஞ்சோலை அழகருக்கு ஆண்டாள் பிரார்த்தித்துக் கொண்ட 100 தடா அக்கார வடிசில் உற்சவம் பண்ணி வச்சது ஸ்ரீபாஷ்யக்காரராட்டமா. திருக்குடந்தை தேசிகனுடைய ஆராத்திய மூர்த்தியான நம்முடைய வேணுகோபாலனுக்கு வெள்ளி ஊஞ்சல் சமர்ப்பித்தது. அதுநாள் வரைக்கும் காஞ்சிபுரத்திலே ஆண்டவனாசிரமத்திலே நடந்து கொண்டு வந்த ரங்கநாத பாதுகா வித்யாலயாவை ஸ்ரீரங்கத்துக்கு மாத்தினது. பல காலம் திவ்ய பிரபந்தம், வேதம், சாஸ்திரம் எல்லாத்துக்கும் பாடசாலை ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வரக்கூடியதான மகிமை. இந்த பாடசாலையில பாதுகா வித்யாலயாவில் வாஸ்தவாலாம் மகா பண்டிதாலா இன்னைக்கு சம்பிரதாயத்தை அனுகிரகிச்சு கொண்டிருக்கக்கூடியதான ஒரு தீர்க்க தரிசனம். சுவாமி தேசிகன், ஸ்ரீபாஷ்யக்காரர் முதலான ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்களுக்கெல்லாம் பரீட்சை வைத்து நிறைய சம்பாவனை பண்ணி வேதம், பிரபந்தம் இதெல்லாம் மனப்பாடமா ஒப்பிக்கிறவாளுக்கு நிறைய சம்பாவனை கொடுத்து மாசம் பணம் அனுப்பி அவளை எல்லாம் ரட்சிச்சுட்டு வந்த கைங்கரியம். 1968 சுவாமி தேசிகனுடைய 700வது திருநட்சத்திரம் நடந்த போது தூப்புள் சுவாமி தேசிகனுக்கு புது தேர் பண்ணி சமர்ப்பிச்சது. ஸ்ரீரங்கம் சித்திரவேதி ஆண்டவனாசிரம தேசிகன் சன்னதியிலே 700வது திருநட்சத்திர உற்சவத்தை விசேஷமா பண்ணி வச்சது. தமிழ்நாட்டில் வசதி இல்லாமல் இருந்த பல தேசிகன் சன்னதிகள்ல 700வது வருஷ உற்சவம் விசேஷமா நடக்கிறதுக்கு திரவிய சகாயம் பண்ணினது. திருக்குறுங்குடி தேசிகன் சன்னதியை பரகாலமிடத்தில இருந்து வாங்கி ஆண்டவனாசிரம சன்னதியாக சம்பிரோஷணம் பண்ணி வச்சது. நம்மாண்டவனுடைய 100ஆண்டு மகோத்சவத்தை அப்பவே 2 லட்சம் ரூபாய் செலவுல மகோன்னதமா நடத்தி வச்சது. இப்படி பெரிய கைங்கரியங்கள் ஆண்டவன் பண்ணினதுன்னு அப்படி பட்டியலிட்டு கொண்டே போகலாம். ஒரு நாள் 10வது ஸ்ரீமத் ஆண்டவனுடைய கைங்கரியம்.
திருச்சானூர்ல அலர்மேல் மங்கத்தாயார் சன்னதியில விசேஷமா ஸ்ரீ யாகம், ஸ்ரீ சூக்த மகாயாகம்னு சொல்லக்கூடிய வசந்த யாகத்தை 9 குண்டங்களில் விசேஷமாக நடத்தி வைத்தார். இன்னைக்கும் திருச்சானூர்ல ஸ்ரீமத் ஆண்டவனுடைய யாகத்தை பத்தி அர்ச்சக சுவாமிகளும் வயசான சிவவைஷ்ணவாலும் பேசிட்டு இருக்கா. அதே மாதிரி திருமந்திர மகாயாகம்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மகாயாகத்தை ஸ்ரீரங்கத்துல ஆசிரமத்திலேயே பெருசா நடத்தி வச்சார் ஆண்டவன். அப்போ கிட்டத்தட்ட 15,000 ஸ்ரீ வைஷ்ணவ பக்தா எழுந்தருள் இருந்து அந்த யாகத்தை சேவிச்சு அனுகிரகம் பெற்றான்னு சொல்லுவா. எல்லா நாளும் 25 பரிசாரகா நிறைய வஸ்துக்களை தலிகை பண்ணி வரவாளுக்கெல்லாம் அப்படியே மலை போல பண்ணி போட்டுட்டே இருந்தாலாம். பாத்திரம் தேய்க்கிற இடத்துல ஜலம் போகாம அடைச்சுன்னு எடுத்தான். என்னன்னு பார்த்தா பாத்திரங்கள்ல அத்தனை நெய் இருக்கு, நெய்யெல்லாம் உறைஞ்சு போய் ஜல துவாரம் அடைச்சுட்டு இருக்கு. அப்புறம் அண்டாவா வெந்நீரை காய்ச்சி கொட்டினாலானா அந்த வெண்ணெயெல்லாம் நெய்யெல்லாம் உருகி ஜலம் போச்சான். அத்தனை கங்காளங்கள் பிரசாதம் பண்ணி அனுகிரகிச்சிருக்காரு ஆண்டவன் அந்த காலத்துல. அந்த பூர்ணாகுதி ஜுவால 18 அடி உயரம் கொழுந்து விட்டு அப்படியே பிரகாசிச்சுதான். அந்த யாகம் முடிஞ்சா விட்டு அந்த கும்ப தீர்த்தத்தினாலே ஸ்ரீமத் ஆண்டவன் வந்திருந்த 15,000 பக்தர்களுக்கும் அப்படி சமுதாயமா புரோக்ஷணம் பண்ணி தன்னுடைய கையாலேயே அனுகிரகிச்சார்னு சொல்லுவா. காஞ்சிபுரம் ஆசிரமத்தில் ஆக்கூர் ஆண்டவனுடைய திவ்யமங்கல விக்கிரகை பிரதிஷ்டை பண்ணி வச்சார். கூரத்தாழ்வான் சன்னதி வாசல்ல இருக்கக்கூடிய கூரம் தேசிகன் சன்னதியை ஆசிரமத்துக்கு சொந்தமானதாக வைத்து நித்யாராதனம் கண்டருளும்படியாக பண்ணினார். இப்படி பல கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வந்த ஸ்ரீமத் ஆண்டவன் 27 தேசிகன் சன்னதி அர்ச்சகர்களுக்கு மாசம் சம்பாவனை அனுப்பி கொண்டு வந்தார். இவரால் வாழ்வு பெற்றவர்கள் 27 தேசிகன் சன்னதி அர்ச்சக சுவாமிகள். அந்த நாள்ல நியூ டெல்லி வைகுண்டநாத்ஜி மந்திருக்கு ராஜகோபுரம் நிர்மாணம் பண்ணினார். சின்னாண்டவன் ஸ்ரீ பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகனுடைய கிரந்தங்கள் ஆச்சாரிய சம்பாவனா கிரமம், ஸ்ரீ ஜெயந்தி நிர்ணயம், தத்கர்த்த நியாய விசாரம் இந்த கிரந்தங்களை எல்லாம் பரிசோதித்து புஸ்தகம் போட்டு வெளியிட்டாச்சு. அப்படி கிரந்த பிரகாசன கைங்கரியமும் பண்ணியாச்சு. பரமதபங்கம் முதலான பிரௌட கிரந்தங்களை எல்லாம் வெளியிட்டார். அநேகம் முறை நிறைய பிராமணாளுக்கு சமஷ்டி உபநயனம்னு சொல்லக்கூடிய தர்ம உபநயனத்தை தமிழ்நாட்டிலும் பெங்களூர்லயும் பண்ணி வச்சிருக்கார் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம செலவிலேயே. ஆண்டவன் எங்க இருந்தாலும் அங்க கிரந்த திருஷ்டிய காலக்ஷேபம் நடந்தே தீரும். அப்படி காலக்ஷேபத்தை பகுரீதியாக சாதித்தவர் இந்த ஆண்டவன். ஸ்ரீரங்கம் ராஜகோபுர சம்பிரோக்ஷணத்தை யாகசாலைக்கான மொத்த செலவையும் ஸ்ரீமத் ஆண்டவனே ஏத்துண்டு வசந்த ரீதியில நடத்தி வச்சார் அப்படின்னு ஐசிங்கர் ஸ்லாகிச்சிருக்கார் ஸ்ரீமத் ஆண்டவனை. இப்படி 1988 அப்போது ஸ்ரீகாரியமாக இருந்த மைசூர் கோபாலாச்சாரியார்னு சொல்லக்கூடிய மகாவித்வானை சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி வைத்து மைசூர் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகனாக அவரை அமர வைத்து ஆசிரமத்துக்கு அடுத்த ஆச்சாரியனையும் கைகாட்டி கொடுத்து நியமித்தார் ஸ்ரீமத் ஆண்டவன். ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பேச்சு உபன்யாசம் மட்டுமல்ல, கிரந்தங்களும் ரொம்ப விசேஷம். ஆண்டவன் பண்ணின திருப்பாவ உபன்யாசம் புஸ்தகமா வந்திருக்கு. ஆண்டவன் பகவத் விஷயத்துக்கு ஒரு காலக்ஷேபம் சாதிச்சார், அது புஸ்தகமா கிடைக்கிறது. பெரிய திருமொழி வியாக்கியானம் பண்ணிருக்காரு 8-10 வரைக்கும், அது கிடைக்கிறது. ஸ்ரீஸ்துதி வியாக்கியானம் பண்ணிருக்கார், அது கிடைக்கிறது. ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசத்தை ரொம்ப ஆச்சரியமா சாட்சிண்டு வந்தார், ஆச்சாரிய ராமாமிருத்தம்னு பேரு, அது கிடைக்கிறது. இப்படி 25 சாதுர்மாசிய விரதங்களை அனுஷ்டித்து சன்னியாசியாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத் ஆண்டவன் 1988 அந்த வருஷத்துல நோவு சாத்தின்ட்டார். திருமேனி பாங்கில்லாத போயிடுத்து ஆண்டவனுக்கு. அதை தொடர்ந்து ஒரு மாசத்துல திருக்குடந்த ஸ்ரீமத் ஆண்டவனுடைய 82வது திருநட்சத்திரம் ஸ்ரீரங்கத்துல விமர்சையா நடந்தது. மைசூர் கோபாலாச்சாரிய சுவாமி மைசூர் ஆண்டவனை அவதாரம் பண்ணிவிட்டார். இந்த சமயத்துல ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருமேனி கவலைக்கிடமா போயிட்டது. ஆண்டவன் பரம்பதிக்கக்கூடிய சமயம் வந்துடுத்துன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அப்போ 1983வது வருஷம் ஏப்ரல் 10ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு லட்சக்கணக்கான சிஷ்யர்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் மீளா துயரிலே ஆழ்த்திவிட்டு ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் விபவ வருஷம் பங்குனி மாசம் சுக்ல பஞ்சமி அன்னைக்கு தன்னுடைய திரு அவதாரத்தை பூர்த்தி செய்து கொண்டு திருநாடலங்கரித்தார். ஆண்டவன் பரம்பதிச்சுட்டார். ஆண்டவனுடைய பூர்வாசிரம திருக்குமாரர் ஸ்ரீ உவே ஆறாவதாச்சாரிய சுவாமியை கொண்டு ஆண்டவனுக்கு விசேஷமா சர்ம கைங்கரியங்கள்லாம் நடந்தது. சிஷ்ய வர்க்கங்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பாகவதோத்தமர்களும் ஆச்சாரிய ரத்தனத்தை இழந்தோமே, செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை அப்படின்னு திருமழிசை பிரான் சாதிக்கிறார், சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஆனா திருக்குடந்தை தந்த செழுமாமணி இந்த ஆண்டவன், இவரை இழந்தோமே.
திவ்ய பிரபந்த திவாகரரை இழந்தோமே, ஆழ்வார்களினுடைய மறு அவதாரமான சுவாமியை இழந்தோமே, ராமானுஜராகவே வாழ்ந்து கொண்டிருந்தவரை இழந்தோமே, தேசிக தர்சனத்தை பரப்பின சுவாமியை இழந்தோமே, எத்தனையோ சிஷ்யர்களை திருத்தி பணி கொண்ட மகானை இழந்தோமே, நபூதோ நபவிஷ்யத்தின்னு இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் அவதாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்படியான வைபவத்தோட கூட எழுந்தருளியிருந்த மகானை இழந்தோமே, சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரரை போல ஒரு ஆச்சாரிய சார்வபௌமரை இழந்தோமேன்னு சிஷ்யவர்க்கங்கள் எல்லாம் வாடி நின்னான். ஆனால் இந்த ஆண்டவனிடத்துல ஆசிரியிச்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டவனை போலவே எம்பெருமான் மோட்சம் அனுகிரகித்தான். அது ஒரு ஆறுதலாக இருந்தது எல்லாருக்கும். திருக்குடந்தை ஊரா உனக்கு ஆட்பட்டும் அடியேன் இன்னம் உழல் வேணும் அப்படின்னு பெருமாளை பார்த்து ஆழ்வார் சொல்றார். அமுதன் திருக்குடந்த ஊரை சேர்ந்தவன், அந்த மாதிரி இந்த திருக்குடந்த ஆண்டவனும் திருக்குடந்த ஊரை சேர்ந்தவர். அதனால இவரும் திருக்குடந்தை ஊரர். இவருக்கு ஆட்பட்டும் இவருடைய சிஷ்யர்கள் இந்த லோகத்துல இன்னும் சுத்தின் இருப்பாளா, இன்னும் புறப்பாளா? நிச்சயம் மாட்டா. இன்னைக்கு ஸ்ரீமத் ஆண்டவனாகிற நம்முடைய ஆச்சாரியர் பரம்பதிச்சுட்டாரேன்னு எல்லாரும் சோகக்கடல்ல மூழ்கி நின்னான். ஆனா அந்த ஆண்டவன் நமக்கு பரநியாசத்தை அனுஷ்டித்து நாம் எல்லாம் மோட்சம் போகும்படியான ஒரு வழியை ஏற்படுத்திட்டு தான் போயிருக்கார். வைகுண்டத்துல போய் ஸ்ரீமத் ஆண்டவனை சேவித்து மனசை தேத்திக்கலான்ற எண்ணத்தோடு கூட வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு சிஷ்யால் எல்லாம் தேறி கிடந்தார்கள். அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான திருநக்ஷத்திரம் நாளைக்கு, அதை ஒட்டி யதாசக்தி நமக்கு ஏதோ ஒரு அனுகிரகம் ஏற்படும்படியாக இன்னைக்கு ஸ்ரீமத் ஆண்டவனுடைய வைபவத்தை லவலேசம் அனுபவித்தோம். ஆதிசேஷனாலும் சொல்லி முடிக்க முடியாத பிரபாவம் ஸ்ரீமத் ஆண்டவனுடையது. அந்த ஆண்டவனுக்கு ஆட்பட்ட நாம் யாரும் வீணாக போக மாட்டோம். எல்லோருக்கும் எம்பெருமானுடையதான மோட்ச சாம்ராஜ்யம் அவசியம் என்பதாக தெரிவித்துக் கொண்டு, திருக்குடந்தை ஊரா உனக்கு ஆட்பட்டும் அடியோம் இன்னம் உழல்வோமோ என்று விஞ்ஞாபித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குரு பதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ.